ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஒரே ஒரு சரணத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அறிந்த பாடல்தான், தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அந்த பாடலின் ஒரு வரியை நீங்கள் எல்லாருமே பாடணும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். இந்த பாடல் யாருக்காச்சும் புதுசாக இருந்தால் கூட அந்த ஒரு வரியை என் கூட சேர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தருகிதே. சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுகிதே. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நன்னல் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அன்பின் தகப்பனே, மனித வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போன நாட்கள் உண்டு. இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களை நீ உயிர்ப்பித்தருளும். பூரண அழகுள்ளோரே, எங்களை நீங்கள் மீட்டு ரட்சித்தீங்களே, அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எரேமியாவின் புலம்பலில் எழுதப்பட்டதைப் போல உமது சுத்த கிருபை. எங்களை குறித்த கிருபைகளை, எங்கள் வாழ்வின் நோக்கங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களோடு பேசும். ஆசாரியனுடைய உதடுகளில் வேதத்தை தேடுவார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவருடைய இருதயம் திறக்கப்பட்டதற்காக நன்றி. இவருடைய இருதயம் திறக்கப்பட்டதற்காக நன்றி. இவர்கள் முன் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களும் இந்த வார்த்தைக்கு பின் திறக்கப்படுவதாக. இதெல்லாம் க்ளோஸ்டு ஃபைல்ஸ் போல. இனி இது எனக்கு சம்பவியாது, இனி எனக்கு இது கிடைக்காதுன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உம்முடைய புத்தகம் திறக்கப்படுவதாக, அது எழுதப்படுவதாக. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் இதுவாக இருக்கும்படி நீர் கிருபை செய்வீராக. எங்களோடு பேசும், எங்களை தட்டி எழுப்பும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த இரண்டாவது ஆராதனையிலே என்னை உபயோகப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் பாஸ்டர் எஸ்.எஸ். ஸ்டீஃபன், உங்களுடைய சன், உங்கள் போதவருடைய சித்தப்பா பையன். சில மாதங்கள் எங்கள் வீட்டில் அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் மோகனன் எங்கள் கூட இருந்தாங்க. இன்னும் பல ஊழியர்கள் எங்கள் வீட்டில். ரொம்ப வசதி குறைந்த வீடு. அந்த மேல் வீட்டுக்கு ஜன்னல் கூட சரியாக இருக்காது. அதுக்கு நாங்கள் வச்சுருந்த பேர் சொல்லவா? அந்த பேரை வசந்த மாளிகை. கொஞ்சம் சிரிக்கிறீங்க, விவரமான ஆளுங்க. என்ன, காற்று வீசும், கொசு வரும் என்ன, ஆனால் அவைகளுக்குள்ளே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். எங்களுக்கு பசி பட்டினி
தெரியும் போதிக்கப்பட்டோம்ன்றதை காட்டிலும் அதனூடே நாங்கள் கடந்து சென்றவர்கள். இன்று எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவரைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். யாக்கோபு நிருபம் ரொம்ப நல்ல நிருபம். அது முழுவதுமாக நான் மனப்பாடமாக சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் மறந்துருச்சு. இப்போ எத்தனை மணிக்கு பேச துவங்கினேன், எத்தனை மணிக்கு முடித்தேன்னு அவங்க வீடியோ எடுத்தவங்ககிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஆராதனை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொன்ன நேரத்திற்கு, உங்கள் போதகர் சொன்ன நேரத்துக்கு நான் என்ன செஞ்சிருவேன், முடிச்சிருவேன். 84ஆம் சங்கீதத்தின் ஒரு பகுதியை பேசணும்னு எனக்கு ஆசை இந்த சபையில். அதை நான் பேசுவேன் வருகிற ஆராதனையில் சுருக்கமாக. உங்கள் பாஸ்டருடைய ஒரு பகுதியை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அவருக்கு இன்னொரு பக்கம் உண்டு. அது அவர் இந்த சபையில் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ சொல்ல போகிறீங்களா அப்படின்னா, இப்போவும் நான் சொல்லலை. அது என்னன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு வந்தவங்ககிட்ட நம்ம பாஸ்டரை பற்றி இவர் என்னடா சொன்னார் அப்படின்னு கேளுங்க. என்ன, என் தகப்பன் நல்ல ஊழியர். அவங்ககிட்ட வந்தவங்களாம் கொஞ்சம் பட்டு தான் வெளியே போயிருப்பாங்க. சண்டேலாம் புழிஞ்சு எடுத்துருவார். காட்டாத்துறை காலை இப்போ உங்களுக்கு தெரியுமா? குஜராத் மிஷனரி மார்க்கஸ், அதே போல் பாஸ்டர் டி மோகன் சபையில் உள்ள பீட்டர் சி ஜான்சன், இவங்கெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க. உங்கள் பாஸ்டரும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. புழிஞ்சு எடுத்து தான் அனுப்புனாங்க. ஆனால் இன்று அவர்கள் பயன்படுகிறார்கள். என் கூட ஒரு பையன் படித்தான், பிரின்ஸ் சி டேனியல். இதை ஏன் சொல்கிறேன்னு தெரில, நான் உங்களுக்கு அது தெரியணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்தவுடனே தான் அவன் பேர் ஞாபகம் வந்துச்சு. அந்த பையன் தட்சிணாமூர்த்தி என்பவர் இடத்துல ஊழியம் செய்தான். அது வரைக்கும் அவன் ஃப்ரெண்டு. அந்த காலத்தில் சைக்கிள் கூட வழி இல்லையே, நடந்து அவங்க வீட்டுக்கு போவோம். நான் ரொம்ப விளையாட்டு பையன், அது மாதிரி ரொம்ப ஜோவியலாக இருப்பேன். மெசேஜில் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுவேன். அதை இப்போ குறைச்சிட்டேன் நான். அந்த பையனை ஒரு நாள் கூப்பிட்டு பயன்படுத்தும் போது அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான். நான் இந்த எட்வின் பாஸ்டரோட தான் நான் வளர்ந்தேன், அவர் தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவரால் தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன், அவரால் தான் இயேசுவை பிடித்து கொண்டேன், இன்றைக்கி அவரால் தான் நிறையா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே என்ன, நான் எனக்குள்ளே ஜெபம் பண்ணேன். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கும், எம்எல்எம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆண்டவரே, இவர் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களில் கொஞ்சம் ஆத்துமாவை என் கணக்கில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ரொம்ப ஜோவியலாக இருப்பது ஒன்றும் தவறல்ல, மகிழ்ச்சியாக இருப்பது தவறல்ல. என்ன வேதம் என்ன, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுவேன்னு போட்டிருக்கு. ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்திலே மகிழ்ச்சியாக ஒருத்தர் இல்லைன்னா எங்கேயுமே மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். என்ன, அதனால் நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. கேலி கூத்து இருக்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடம் நம்முடைய இடம் அல்ல. ஆனால் கர்த்தரோட இடங்களில் மகிழ்ச்சி. நான் வட இந்திய ஊழியங்களிலே பங்கு பெறுகிறேன். சில காலம் பொறுப்பாக இருந்தேன் நார்த் ஈஸ்ட்டுக்கு. என் கூட நிறையா ஊழியர்கள் வர விரும்புவார்கள். அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, இவரோட போனால் 2 வயசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம்னு பார்த்துக்கோங்க. இருந்துகிட்டு தான் இருக்கோம். அதனால் ரொம்ப கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னா ரொம்ப அப்படியே சீரியஸாக அப்படி யாருமே இருந்துடாதீங்க. என்ன, ஜெபிச்சா அதில் ஒரு மகிழ்ச்சி, அதுக்கு ஒரு பதில் கிடைச்சா ஒரு மகிழ்ச்சி. என்ன, கர்த்தர் நம்மை ஒன்றிலும் குறைபட விட மாட்டார். என்ன, எனக்கு ஒரே ஒரு வருத்தம், பெண் பிள்ளைகளே பிறக்கலை. என் 2வது பையன் பிறக்கும் போது போய் ஸ்கேன் பண்ணாங்க தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட. அப்போ என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரூல் இல்லையா, ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டாக்டர் தெரியாமல். சொன்னோடனே என் ஒய்ஃபுடைய 2 அக்கா நல்லா ஜோம் பண்ணுவாங்க, என்னைய காட்டில் கூடவே ஜோம் பண்ணுவாங்க. அவங்க தான், ஆண்டவரே இதை பெண் பிள்ளையாய் மாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், ஜெபத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு குறை இருந்துச்சு மனசில், பெண் பிள்ளை நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு. ஆனால் கர்த்தர் நல்ல 2 மருமகளை அல்ல 2 மகளை கொடுத்தது. ஒன்று தூத்துக்குடி தான், உங்கள் ஊர் தான், என்ன கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்ன, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா தேவைக்கும் எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன செய்யன்னு கேட்பாங்க, எங்களை நேசிப்பாங்க, எங்களை ஆனர் பண்ணுவாங்க. அப்போ அந்த குறையை கூட கர்த்தர் மாற்றிட்டார். நான் ஒரு நாளிலே
ஒரு சின்ன காரியத்தில் என்னை கொஞ்சம் ஒரு சில லட்சங்கள் ஏமாந்ததை போல குறைந்து போனது. அப்போ என்னுடைய டாக்டரில் வந்து என்கிட்ட கேட்டா, மாமா ரொம்ப குறைச்சி வாங்கிட்டாங்களா, அதை நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அந்த பல்ஸை கூட அவனால் பார்க்க முடியுது. ஒரு பெண் பிள்ளையால் முடிஞ்சுன்னா ஆண்டவர் உங்கள் பல்ஸை பார்க்காம இருப்பாரா? ஆண்டவர் உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அறிந்திருக்கிறார். ஏனோ தெரியவில்லை, ஜெபிக்க சொல்லுகிறார். இவைகள் தேவை என்று அறிந்திருக்கிறார், மற்ற யாரில்லை. ஆனாலும் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளும்படி. நிறையா பேர் பெட்ஸ் வளர்க்குறாங்க. நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போல. பெட்ஸ் வளர்க்குறாங்க. என்ன, அந்த பெட்ஸை ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த பெட் அப்படி கேட்டு கேட்டு வாங்கும். சிலர்கிட்ட இருக்காது. அதனால் சிங்கப்பூர், மலேசியா, எல்லா கண்ட்ரிலையும் ஜூவில் போய் பே பண்ணி அதுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கி போட வேண்டியது இருக்கும். என்ன, பே பண்ணி ஃபுட்டு வாங்கி போட வேண்டியது வரும். போன வாரம் கூட நாங்கள் ஒரு இடத்துல பே பண்ணி, இந்தியாவுக்குள்ள அது என்ன முயல் இதுக்கெலாம் பே பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். என்ன, அதை ஃபீட் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், அப்போ நம்ம ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் உங்களை ஜெபிக்க சொல்கிறாரு. அதுக்காக தான் என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரே ஒரு காரியம், என்ன ஒரே காரியம் இல்லை, சில காரியங்கள் காலையில் பார்த்த காரியம் தான், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காரியத்தை கூட்டியும் பேசுகிறேன். ஆனால் அதன் பின்பு வர்ற சர்வீஸில் நான் சங்கீதம் 84 பேசுவேன். கர்த்தர் அதற்கு எனக்கு நேரத்தையும் கிருபையும் தருவார். ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். நம் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். நம் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். திபராள் எழும்பும் வரைக்கும், ஒரு தாயாக எழும்பும் வரைக்கும் கிராமங்கள் பாழாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திபரா இருந்தது உண்மைதான். ஆனால் அவள் தாயா எழும்புற வரைக்கும் அந்த கிராமங்கள் பாழாயின. இஸ்ரவேல் தேசத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எலியா விடத்திலே எலிசா ஒன்றை கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்றால், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேண்டும்? ரெட்டிப்பாய் வேண்டும். சீஃப் பாஸ்டர்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேட்டது போல கேட்குறாரு. ஐயா, நீர் 7 பேரை எழுப்புனா நான் 14 பேரை எழுப்பணும். நீர் தொட்டு சுகப்படுத்தினா என் நிழல் பட்டே என்ன செய்யணும்? சிலர் சுகமாகணும் அப்படின்னு. அப்போ அந்த எலியா கொஞ்சம் ஹார்ட் பர்சன் தான். என்ன, ஒரு ரக்கட் தான். அவருடைய ஆடையை பற்றி, அவருடைய சாப்பாடை பற்றி, யோவானுடைய ஆடை, யோவானுடைய ட்ரெஸ்ஸு, அவங்க வந்த ஊர், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு திடகாத்திரமான நிலைமையில் வந்திருக்கிறாங்க. அந்த எலியாட்ட போய், எலியாவுக்கு அட்ரஸே திஸ்பியன் ஆகிய எலியா அப்படி தான் போட்டிருக்கு. யாருக்கெல்லாம் அட்ரஸ் ரொம்ப குறைச்சி வருதோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆள். என்ன, எந்த சர்ச்சுக்கெலாம் என்ன அட்ரஸ் சிறுசாக இருக்கோ அந்த சர்ச் ஆசீர்வதிக்கப்படும். WME சர்ச் அப்படின்னு போட்டால் கூகுளில் அதே தூத்துக்குடின்னு போடணும். ஏன் பாஸ்டர் நிறையா WME சர்ச் இருக்கே, அது எனக்கு தெரியாது. என்ன, அது போட்டால் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறணும். ஆண்டவர் உங்கள் அட்ரஸை இல்லாமல் ஆக்குறவர் அல்ல. ஆனால் உங்கள் அட்ரஸை சிறிதாக மாற்ற திஸ்பியனாகிய எலியா அவன்கிட்ட போய் அவன் கேட்குறான், ரெட்டிப்பான வரோம். இப்போ இதில் யார் செல்ஃபிஷ் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தரை சொல்லுவாங்க. இந்த எலியா கொடுத்துருக்கலாம், கைக்கெலாம் என்ன செஞ்சார்? தண்ணீர் வார்த்தார், எத்தனையோ அற்புதங்களை செஞ்சார் அப்படின்ட்டு. அடுத்து அது எலியாவுக்காக பேசுகிறவங்க யாராச்சும் இருந்தால், அடுத்து எலிசாவுக்காக பேசுகிறவங்க இருந்தால், இவர் எவ்வளவு ஆசையாக கேட்குறாரு. ஆனால் கொஞ்சம் இவர் செல்ஃபிஷ். அவர்கிட்ட போய் இவர் எப்படி கேட்குறாரு? ரெட்டிப்பாக கேட்குறாரு அப்படின்னு கொஞ்சம் குறைப்பட்டவங்க யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு சொல்கிறேன், என்ன நீ
ரதத்தில் ஏறும்போது பார்த்த என் மேண்டில் உன் மேலே விழுந்தாதான் அந்த ரெட்டிப்பான வரம் தரும் அப்படின்னு ஆண்டவர் அவர் எலியா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அக்னிமயமான ரதம். அப்போ அதில் எங்கே எலியா போகிறாருன்னே தெரியாது. அந்த இடத்துல இருந்தார். அந்த மேண்டில் விழுது. ஆனால் எலிசா சொல்கிறார், இஸ்ரவேலுக்கும் ரதமும் குதிரை வீரருமானவர். இந்த எலிசா ரெட்டிப்பான வரத்தை கேட்பது தன் பெயருக்காக அல்ல, தேவையுள்ள தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்துக்காக, தேவை நிறைந்த அந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக. இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ரதம் வேண்டும். எகிப்திலே ரதங்கள் உண்டு, ஆனால் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ரதம் வேண்டும். அது என் எலியா. இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு குதிரை வீரர் வேண்டும். அது என் எலியா என்று அறிந்திருந்தபடினால் தான் ரெட்டிப்பான வரத்தை கேட்டான். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க ஊழியர் ஜெபித்து எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கலாம். ஆனா நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும்? நான் யார் மேல கை வைத்தாலும் அவர்கள் சுகம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆரோனை போல அழைக்கப்பட்டார். அவர் பக்கத்துல தான் நான் நின்று பேசுறேன். என்ன, ஆனா தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்திருக்கிறார். உங்கள் பெயர் உங்களுக்கு தெரியும் முன்னமேயே ஆண்டவருக்கு தெரியும். லோக ஸ்தாபனத்துக்கு முன்னமேயே கர்த்தர் உங்களுக்கு பெயரிட்டு அழைத்திருக்கிறார். இங்கே ரோமர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 13 கடிதங்களை எழுதியிருக்கிறார். அதிலே ஞானத்தை தேடின கிரேக்கர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார். பிலிப்பிய பட்டணத்துக்கு அவர் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அவர்களை தன்னுடைய இருதயத்திலே தரித்திருந்தார். சுவிசேஷ விஷயத்திலே அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை அவர் ஸ்தோத்தரித்தார். இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களை சரீர பிரகாரமாக பார்க்கிற, ஆவிக்குரிய ரீதியாக காண்கிற, உங்களுக்காக திறப்பிலே தேவனிடத்தில் நிற்கிற, தேவனுக்காக உங்களிடத்திலே சத்தியத்தை சொல்ல நிற்கிற உங்கள் ஊழியர் உங்களை இருதயத்தில் தரித்திருக்கிறாரா? தரிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்களா? பிலிப்பியர் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்கள், ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியத்தின் நிமித்தம் தேடி இருக்கிறார்கள். சுவிசேஷ விஷயத்தில் உடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த தூத்துக்குடியில் உள்ள WME சர்ச் மெம்பர்ஸை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய ஊழியர் உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய இருதயம் உங்களை நினைத்து குளிர்கிறதா? மகிழ்ச்சி அடைகிறதா? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சத்தியத்திலே நடக்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள் என்ற எண்ணம் உங்களை குறித்து இருக்கிறதா? ஏதாகிலும் சில வேதனைகள் யாரை குறித்தாகிலும் இருந்தால், அவர் என்கிட்ட எந்த காரியத்தையும் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல நிற்கிற வரைக்கும் ஏதாகிலும் வேதனைப்படும் காரியங்கள் இருந்தால் இன்றே சீர்பொருந்தி கொள்ளுங்கள். உங்களை பற்றி அவர் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார் என்றால் நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை காட்டிலும் எலிசா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றான். கேயாசியோ வயல்களை வாங்கினான், தோட்டங்களை வாங்கினான், குஷ்டரோகத்தையும் வாங்கினான். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மணவாளியே நீ பிரியம் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களை நிரப்புவதாக, கர்த்தருடைய காருண்யம் உங்களை நிரப்புவதாக. இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே ரோமரை பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன? ரோமன்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் ஆர் ஆல்வேஸ் சீக்கிங் த சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அவர்கள் அடையாளத்தையே தேடுகிறவர்களாக இருந்தார்கள். இயேசு யோனாவின் அடையாளத்தை என்று வேறு ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னார். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதின ஆண்டவர் இந்த ரோமர்களை அறிந்திருந்தார்.
இந்த ரோமர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அடையாளத்தை சொல்றாரு. அதுதான் தைரியமா போல்டா எழுதுறாரு. இல்லாதவைகளை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளை வைத்து ஒரு பொருள் செய்து விடலாம் இல்லையா? ஏதோ ஒரு பொருளை, ஒரு களிமண்ணை வச்சு ராஜாக்கு பிரயோஜனமான பாத்திரமாகவும் செய்யலாம், சாதாரண பாத்திரமாகவும் செய்யலாம். காலையில் சொன்னேன், ஒரு சயின்டிஸ்ட்டை ஒரு ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் கொடுத்தா அவர் எதை உருவாக்குவார்? படித்த பிள்ளைகள் சொல்லுங்கள். H2O என்னது? தண்ணீரை உருவாக்க முடியும். ஆனால் ஆக்சிஜனோ ஹைட்ரஜனோ கொடுக்கலன்னா அவங்களால என்ன உருவாக்க முடியாது? ஆமாம். அப்போ அந்த தண்ணியை உருவாக்கணும் அப்படின்னா அவருக்கு 3/4 லிட்டர் மூளை இருக்கணும். ரெண்டாவது 2% அவர் மூளையை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். என்ன பாஸ்டர் வெறும் 2%ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளை பற்றி சொல்கிறாங்க, நமக்கு கொடுத்த மூளையில் 2% தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா பிரதர்? 3% நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோமா? நீங்கள் எல்லோரும் எத்தனை %ன்னு இல்லை, நான் அதிகம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், அந்த ஜெபம் உங்களுக்கு இருக்கணும். அதிக ஞானத்தை நான் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். தேவன் என்னை அதிக ஞானவானாய், பைபிளில் இருக்குது, எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை. இது சாத்தியமா? இது சாத்தியமா? போதித்தவர்களை காட்டிலும், ஒரு டீச்சரை காட்டிலும் ஒரு ஸ்டூடெண்ட்டு விஸ்டம் கூடி இருப்பது சாத்தியமா? யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். சாத்தியமே. காலையில் அதுக்கும் ஒரு சாட்சி சொன்னேன். போதித்தவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் சிறியவர் அல்ல. பெரிய காரியங்களை என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கணும். எங்கள் சர்ச்சில் எல்லா வசனமும் போட்டிருப்பேன். அதில் ஒரு வசனம் என்ன, அதை நான் வசனம்னு சொல்லுவேன், நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கிடுவீங்கன்னு தெரியாது. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அது யார் சொன்ன வார்த்தை? வில்லியம் கேரி. யார்? நம்ம இந்தியாவிற்கு வந்தவர். ஒரு நாள் ஒருத்தர் பார்த்து கேட்டார், வசனம் எழுதியிருக்கிற இடத்துல இது என்ன வசனம்னு. நான் சொன்னேன், இது வேதாகமத்தில் எழுதப்படவில்லை என்றாலும் இது ஒரு வேத வார்த்தை. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் 151 152 சங்கீதங்களை எழுதலாம், நீதிமொழிகள் 31 32 எழுதலாம், அப்போஸ்தலர் 29 30 எழுதலாம். ஆனால் புலம்பலை மட்டும் ரொம்ப எழுதிடாதீங்க. யாராச்சும் புலம்புறவங்க இங்கே வந்தால் உங்களுக்கு ஆறுதலாக ஒன்று சொல்கிறேன், என்னை போல் ஜோவியலாக யாரும் இருக்க முடியாது, என்னையை போல் புலம்புற ஆளையும் பார்க்கவே முடியாது. ஸ்டேஜில் வந்து புலம்ப மாட்டேன், அவ்வளவுதான். ஒரு நல்ல பாஸ்டர் அடிக்கடி டிஜிஎஸ் தினகரனை சந்திப்பார். அவர் போகும்போது ஒரு நாள் அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கார் நடந்த சம்பவம், பிரதர் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டு, நான் ஒரு புலம்பல்காரனாக இருக்கேன், ஊழியத்தை விட்டுறவான்னு கேட்டாரான். உடனே பிரதர் டிஜிஎஸ் சொன்னாரான், ஊழியத்தை விட்டுறாதீங்க, உங்களை காட்டிலும் ஒரு பெரிய புலம்பல் இருக்குது. யார்? நான் தான் அப்படின்னு சொன்னாரான். என்னது? நான் தான் அப்படின்னு. என்ன, கர்த்தர் இல்லாமையை இருந்து உருவாக்குகிறவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர். இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள வார்த்தையை நீங்களும் வாசிச்சிட்டீங்க, நானும் வாசிக்கிறேன். திரும்ப நான் வாசிக்கிறது சரியாதான் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக தன் வயது முதிர்ந்ததாயிருந்தும் சாராளுடைய கற்பம் செத்ததாயிருந்தும் தன் கையிலே ஒரு முழம் இடம் இல்லாதிருக்கையிலும் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லெட்டரை பெர்ஃபெக்டா இந்த ரோமன் திருச்சபைக்கு அவர் அதை கொடுத்திருக்கிறார். The powerful strong word. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். அது என்ன காரியங்களை சொல்லுது அப்படின்னா, He is the Almighty. ஆண்டவர்
சகல காரியத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். மனிதனுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். சிலரை பார்க்கும்போது இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. ஒன்றுமே தெரியாதவன் ஒருத்தனும் இல்லை. இதை என்றைக்குமே வச்சுக்கோங்க. ஒன்றுமே தெரியாத ஆள் ஒருத்தர் இல்லை. எல்லாமே தெரியும்னு. எல்லாமே தெரியாது. இப்போ இங்கே இருக்கிறீங்களே நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. என்ன சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரியும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. நான் ஒரு நாள் ஒரு ஹிந்து ஒருத்தருடைய இடம் விற்கப்படாமல் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க அவனுடைய சகோதரி. போனால் பாதை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிணறு போட்டு அதில் 4 கல்லை நட்டு அதில் ஒரு மாலையை போட்டு அதில் சேவல் ரத்தத்தை தெளித்து வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் போனால் அவர் இடம். யாருமே ஒரு பயலும் என் இடத்த வாங்கவே வர மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னார். நான் ரியல் எஸ்டேட் நடத்துகிறவன் இல்லை, ரியல் எஸ்டேட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொன்னேன், உங்கள் இடத்துக்கு பாதை போடுங்க. இந்த பாதையில் இதெல்லாம் தடையாக இருக்கோ நமக்கு தான் தெரியுமே, அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு. அவர் உங்கள் கார் டிக்கியை திறங்கன்னாரு. திறந்தேன். திறந்த உடனே மாம்பழம் என்னென்ன பழம் இருக்கோ எல்லாத்தையும் அடுக்குனார். அடுக்கிக்கிட்டே இருந்தவர் உடனே புறப்பட்டுருங்க நீங்கள் அப்படின்னாரு. நான் நம்ம சொன்னதில் தான் ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்ட்டு, எதுக்கு ஐயா அப்படின்னே. மழை வரப்போகுது. நான் சொன்னேன், இது மழை வர்ற காலமும் இல்லையே, இது வெயில் காலம் ஆயிட்டு அப்படின்னே. இன்னும் 10 நிமிஷத்தில் மழை வரப்போகுது, உடனே உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாரு. என்ன காருக்குள்ளே ஒன்றும் நனைய போகிறதில்ல. ஆனால் அவர் ஒரு பெரியவர். உடனே ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடம் விற்கும்படி ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு 10 அடி தான் போயிருப்பேன். மழை பெஞ்சிச்சே அடி. என்ன அதனால் யாரையுமே அற்பமாக எண்ணாதீங்க. காலத்துக்கு முன்பு என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்லக்கூடாது. காரணம், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஆண்டவர். ஆபிரகாம் இடத்துல இருந்தால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளும் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ நான் என் ஏஜை நினைப்பேன். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா என்னுடைய ஏஜை பார்ப்பேன், என்னுடைய ஹெல்த்தை நான் பார்ப்பேன். அடுத்து என் கூட எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அது எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தன் சென்னை, ஒருத்தன் வேறு கண்ட்ரி. அப்போ நமக்கு ஒரு மொபைலில் கூட இப்போ கூட இந்த ஒரு பாட்டு வேணும் அப்படின்றதுக்கு தம்பி தீமத்தேவி தான் எடுத்துற சொன்னேன். அந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரம் அது நிற்கணுன்றது கூட அவரை வச்சு தான் செட்டிங்ஸ் மாற்றினேன். அப்போ இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நம்ம கூட ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே, நம்ம கூட 4 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சந்ததியவே மறந்துருக்கணும். ஆனால் அவனுக்கு 2 பெரிய சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல. அப்போ இவர் காலையிலையும் கண்ணீரோடு வீட்டை விட்டு போயிருக்கிறார். அது வேதத்தில் எழுதப்படலை. மாலையிலையும் அவர் போயிருக்கிறார். மாலையில் போகும்போது இந்த கடற்கரை மணல்லாம் தெரியவே இல்லை. ஆனால் வானத்து நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் பாருங்கள், விவரமானவர். பெஸ்ட்டு டீச்சர் ஆண்டவர் தான். பெஸ்ட்டு பார்பிக்யூ மேக்கரும் ஆண்டவர் தான். போனோம்னா பிரசங்கத்துக்கு வெளியே போயிடுவோம். என்ன பெஸ்ட்டு ஆர்கிடெக்டும் ஆண்டவர் தான். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தி பெஸ்ட் அப்படின்ற இடத்துல இப்போ மணலை பார்க்க முடியல, காலையில் பார்த்த மணலை. ஆனால் வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இதே போல் உன் சந்ததி மாறும். அப்போ அடுத்த நாள் போயிருப்பார். எத்தனை நட்சத்திரம்னு நம்ம எண்ணிடுவோம். எண்ணிட்டு நம்ம சந்ததியை பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் போகும்போது தான் தெரியுது, ஒரு நட்சத்திரமும் தெரில. இருந்தது சூரியன் தான் இருக்கு. சூரியன் தான் இருந்திருக்கு. பார்க்குறாரு, நட்சத்திரத்தெல்லாம் காணலை. ஆண்டவர் சொன்னார், இந்த மணலை பாரு, இத்தனை திரளான சந்ததியை உனக்கு கொடுப்பேன். இந்த காரியத்தை ஆபிரகாம் அறிந்திருந்தபடியினால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஆண்டவரை விசுவாசித்தான். இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டு பார்க்குறோம், நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் இப்படி தான் அப்படின்னு. நமக்கு லிமிட்டேஷன்ஸ் உண்டு சார். நம்மளால் இவ்வளோதான் வெயிட்டை சுமக்க முடியும். பைபிள் இருக்கு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதே பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்கணும் அப்படின்னு. அப்போ உங்கள் பாரத்தையும் சுமக்கணும், ஒருவர் பாரத்தையும் ஒருவர் சுமக்கணும். இப்போ சுமக்க முடியாத பாரங்கள் சில வரும், அப்போ தான் நம்ம துவண்டு போவோம். அதுக்கு தான் 55:22 சொல்லியிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை
வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்கள் சர்ச்சில் இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சர்ச் இருக்குது, தூத்துக்குடியில், பாளையங்கோட்டையில். அந்த சர்ச்சில் ஒரு நாள் ஒருத்தர் வேஷ்டி சட்டையோடு வந்திருக்கிறார் அந்த பாஸ்டரை பார்க்க. அவர் சரி அப்படின்ட்டு ரூமை திறந்து, இங்கே எத்தனை பேர் வேஷ்டி சட்டையில் வந்திருக்கீங்கன்னு தெரில, பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கவங்கள காட்டில் வேஷ்டி சட்டை கட்டியிருக்கவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, அது என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க. 4 பேண்ட் ஷர்ட் போட்டவங்க இந்த இடத்துல நின்று பேசினா யாருமே கவனிக்க மாட்டாங்க. 4 வேஷ்டி சட்டை போட்ட ஆளுங்க இந்த இடத்துல இருந்து பேசினா இந்த இடத்த விலையை முடிச்சிட்டான்னு அர்த்தம். என்ன, இவர் வேட்டி சட்டையோட வந்தவொடனே பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, ஒருத்தர் வர்றாரு, வாங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருக்கார், பாஸ்டர் எனக்கு ஒரு ஜெபம். என்ன? ஒரு 2 கோடி கடன் பாஸ்டர், அதை அடைக்கணும். இது பல வருஷங்களுக்கு முன்னாடி 2 கோடின்றது, இப்போ எல்லாருமே கோடீஸ்வரங்கள் ஆகிட்டீங்க. என்ன, அப்போ 2 கோடினா பெருசு. உடனே இவருக்கு நமக்கே 2 லட்சம் இல்லை, இவர் 2 கோடி கடன் அப்படின்ட்டு சரின்னு ஜோம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே இவர் ஆசீர்வதியும் அப்படின்னு. 2வது வாரம் பார்த்தா திரும்பவும் வர்றார். இப்போ இவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, பாஸ்டரா போயிட்டார் பார்த்தீங்களா. இப்போ சிலர்லாம் இருந்துக்கிட்டே என்ன செய்யுங்க, இல்லைன்னு சொல்லிடுறா அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிள் காலேஜ் பிரின்ஸ்பால் உண்டு, அவர் நல்லா தூங்குவார் பகலில், எங்கள் சொந்தக்காரர் தான். யார் ஃபோன் பண்ணாலும் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அவர் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதனால் ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இந்த பாஸ்டர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வேறு வழியே இல்லை, 60 வந்துருச்சு, 2 கோடியில் எவ்வளவு கேட்க போதோ உள்ளே அனுப்புங்க அப்படின்னா அவர் ஒரு மஞ்சள் பையை கொடுத்துருக்குறாரு. பாஸ்டர் அந்த 2 கோடி எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ன உடனே அந்த பையை இவர் வாங்கியிருக்காரு. அதுக்குள்ளே எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லவா, அவரே எனக்கு சொல்லலை. அவ்வளவு லட்சம் உள்ளே இருந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்றார். கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்ன, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஆண்டவர். நான் அநேக ஆண்டுகள் ஊழியருடைய குடும்பத்தில் இருக்கிறேன். அதனால் சிலர் நினைப்பாங்க இவர் ரொம்ப ஊழியத்தை நேசித்தவர் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, ஊழியத்துக்கே வரல. நான் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போயிட்டேன். எங்கள் குடும்பத்தில் நிறையா பேர் அப்படி ஆகிட்டாங்க, ஊழியத்துக்கு வரவே இல்லை. எங்கள் அப்பா பேர் நிறையா பேர் சொல்லுவாங்க, பிரதர் மோகன்சி சொல்லுவாங்க, பிரதர் தினகரன் சொல்லுவாங்க, என்ன அநேக ஊழியர்கள் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைகள் யாருக்கும் ஊழியத்துக்கே வரக்கூடாது. காரணம், நாங்கள் பணம், பசி, பட்டினி, மரணம், என்ன எல்லா கஷ்டங்களையும் நாங்கள் அனுபவித்தவர்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல வசந்த மாளிகைன்னு, எங்கள் அம்மா கொஞ்சோண்டு சோறு போடுவாங்க, அதில் ஒரே ஒரு குழம்பு ஊற்றுவாங்க, அதுக்கு கூட்டு இருக்கும், இந்த ரசம் பொரியல் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து தான் தெரிஞ்சு இப்படிலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஒரே ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேருந்து நான் 3 பேர் அண்ணன் தம்பி அப்போ மேலே உட்காந்துருப்போம். நாங்கள் கதையாக பேசுவோம், ஆனால் நாங்கள் வருத்தப்பட்டதே கிடையாது. அப்போ எங்களுக்கு தெரியாது இப்படிலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அதன் பின்பு, இதை ஏன் சொல்கிறேன்னு தெரில, ஊழியங்களிலே வந்த நெருக்கம், நம்பிக்கை துரோகம், சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டவர்களால் வந்த நஷ்டங்கள், இவைகளின் நிமித்தம் ஊழியத்தில் இருந்து நாங்கள் வெளியேறினோம். ஊழிய ஸ்தலத்தில் இருந்து நாங்கள் வெளியேறினோம். அழகாக வளர்ந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை ஆகாப்பிடத்திலே விற்று போட்டார்கள். நாங்கள் எல்லாம் எடுத்த ஒரு முடிவு, இந்த ஊரை விட்டு ஓடி விடுவோம், இந்த பகுதியை விட்டு ஓடி விடுவோம் என்று சொல்லி மதுரையில் நரிமேடுன்ற இடத்துல இருந்த நாங்கள், அதில் தான் பாஸ்டர் இருந்தாங்க, மோகன்சி இருந்தாங்க, பாஸ்டர் அலெக்ஸ் இருந்தாங்க, பாஸ்டர் நவராஜ் இருந்தாங்க, இன்னும் அநேகர் இருந்தார்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட் தபால் தந்தி நகர், எங்கள் வீட்டை சுற்றி வீடே இருக்காது, அந்த இடத்திலே போய் ஒளிந்து கொண்டோம். மனிதர்களை பார்க்க எங்களுக்கு வெறுப்பு, கிறிஸ்தவர்களை பார்க்க எங்களுக்கு பிடிப்பற்ற தன்மை, யாருடைய முகத்திலும் முழிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு நாளிலே நடந்த சம்பவம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று தெரியவில்லை. அந்த வீட்டின் வாசலிலே நான் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். என் தகப்பனாருடைய ஆலயத்திற்கு பல ஆண்டுகளாக வந்த ஒரு சகோதரி அந்த இடத்தை தாண்டி போனார்கள், ஊருக்கு வெளியே. நான் உடனே அவங்க பேரை சொல்லிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.
அக்காவோ ஆன்ட்டியோ அப்படி சொல்லிட்டு போனேன், கொஞ்சம் வயதானவர்கள். அவங்க அப்படி இப்படி தள்ளி விட்டுட்டு, நான் ஊழியத்துக்கு போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதன்னாங்க. எவ்வளவோ நாட்கள் கழித்து, ஆண்டுகள் கழித்து, மாதங்கள் கழித்து, இதுதான் மனிதர்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் இருந்தோம். ஆனால் இன்று எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் அநேகர் ஊழியத்திலே தான் இருக்கிறார்கள். கடந்த ஈஸ்டர் அன்று என் தகப்பனாருடைய டிசெண்டன்ஸ் 17 பேர் லண்டன் தெருவிலே நின்று இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது அதில் மருமகன் யார் தெரியுமா? இந்த இடத்துல இங்கே வீனஸ் பேரிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அவங்க ஃபேமிலியிலலாம் ஆர்எஸ்எஸில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள டாக்டர் ரவீந்திரன் என்னுடைய தங்கையின் கணவர், அவரும் அதில் ஒருவர். ஆண்டவரை அறிவிப்பதிலே அவரும் ஒருவராக இருக்கிறார். இன்றும் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். இன்றும் அவர்கள் எங்களை நேசிக்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரியும், அவங்க எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆனால் அவர்கள் மேல் உள்ள அன்பு கூட கிறிஸ்தவர்கள் மேல் இல்லாமல் போனது தான் எங்களுடைய நிலைமை. இன்று அதே போல சிலர் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். யாரை அதிகம் நேசித்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறார்கள். யாருக்காக தேய்ந்தீர்களோ, உங்கள் நேரங்கள் செலவிடப்பட்டதோ, அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக மாறி இருக்கிறார்கள். ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர், எதெல்லாம் இல்லை என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ அவைகளை அவர் உனக்கு தரப்போகிறார். இந்த உலகத்திலே இல்லாதவைகளை வைத்து உள்ளவைகளை தேவன் அவன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வெங்காயத்தை வச்சே ஒரு கவர்மெண்ட்டை மாத்தினார் சார் நம்ம ஆண்டவர். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார், பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அது நம்ம என்னடா ஆண்டவருக்கு இது வேற வேலை இல்லையா, பைத்தியத்தை வச்சா ஊழியம் செய்ய போறாரு அப்படின்னா இல்லை, பைத்தியமா எண்ணப்பட்டவர்களை. அப்படிதான் இன்னைக்கு நீங்க அல்லேலியா போடும்போது நிறையா பேருக்கு பைத்தியமா தெரியும். கவனிச்சிருக்கிறீங்களா? என்ன, இங்கே டோனாவூர் அப்படின்னு ஒரு ஊர், எனக்கு நான் போயிருக்கிறேன். நான் என்ன இந்த பக்கத்தில் வெளியோடி தான் நான் போனேன். அந்த டோனாவூரில் டாக்டர் சகரியா அப்படின்னு அவருடைய தாயுடைய வீட்டில் எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். என்ன வார்த்தை? அல்லேலூயான்னு. எங்கள் அப்பா நல்லா பேசி நல்லா பிரசங்கம் பண்ணி ஜெபித்து அற்புதங்கள்லாம் செய்து அவர் வெளியே வந்துட்டார். நைட்டு அந்த பக்கம் உள்ள கொடும்பாவிகள், அவங்க வேறு யாருமே இல்லை, யாருன்னு உங்களுக்கு புரியும், இந்துக்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, ஆர்எஸ்எஸ் அல்ல, இந்த பக்கத்தை சொந்தோன்னு சொன்னாங்களே நம்முடைய சகோதரர்கள், அவங்க ஓடெல்லாம் உடைச்சி நொறுக்கிட்டாங்க. இப்போ ஒன்று தெரியுமா, எவெல்லாம் ஓட உடைச்சானோ அவன்லாம் இன்னைக்கு அல்லேலியா போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஆயில எங்கள் சர்ச்சு வளராதா? அப்படி ஆயில 4 பேர் வந்துட மாட்டாங்களா? அல்ல சிலர் உணர்ந்தும் அல்லேலியா சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? உணர்ந்தும். எல்லாரையும் நான் தாக்கலை, ஆனால் தாக்காமையும் இல்லை. நம்ம இந்த டியூப் லைட்டு ஃபேனு டிவிக்கெலாம் பேசுகிறது இல்லை, வந்திருக்கிற ஆளுகளுக்கு தான் என்ன செய்கிறது, பேசுகிறது. அந்த அழைப்பு தான், மனிதர்களோடு பேசும் அழைப்பு தான் எனக்கு. என்ன, இன்னைக்கு யாரெல்லாம் அல்லேலியாக்காக ஓட உடைச்சாங்களோ அவங்க இன்னைக்கு அல்லேலியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆழ்வார் திருநகரின்னு ஒரு ஊர், அதில் ஒரு வக்கீல் ஒய்ஃபுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்தால் அடி எங்கள் அப்பாவுக்கு. என்ன, எப்படா என் ஒய்ஃபுக்கு நீ ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இனிமேல் நான் ஞானஸ்நானம் கொடுக்க, ஒரு தடவை தானே ஞானஸ்நானம், ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்கிறவங்களாம் கையை வைத்துங்க, ஒரே ஒரு தேரம். அப்போ மற்றவங்களாம் என்ன, நீங்கள் உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களா? உங்களில் யாராயிலும் நிறைய பேர் இன்னும் கையை வைத்துக்கிட்டே இருக்காங்க. தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இந்த வாரமே பேர் கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்துருங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, 2 கட்டை வாங்குங்க. 6 அடி ஒரு 3 அடி கட்டை வாங்கி சிலுவையில் உங்களை அரைஞ்சிட்டா உங்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. ஆனால் பாஸ்டரை கூப்பிட்டு அறைய விடாதீங்க. வீட்டிலே ஆள் வச்சுருப்பீங்கல்ல, அவங்கள அறைய சொன்னால் சந்தோஷமாக அறைவாங்க. உன் வீட்டாரே உனக்கு, இந்த வசனம் மட்டும் பைபிளில் தெரியும், நீ உன் வீட்டார் தானே. நீ எத்தனை பேருக்கு சத்ருவா மாறிட்ட? சத்ருவா மாறிடாதீங்க, ஸ்நேகிதராக இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருங்க, சகோதரியாக மாற சொல்லல உங்களை. ஆனால் கொஞ்ச நாளில் எப்படி இருக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸாக மாறிடணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி மாறிடணும்?
ஃப்ரெண்ட்ஸாக மாறிடணும். இது எப்பவுமே பட்டயத்தை தீட்டிக்கிட்டே இருக்கிறது. ஜெபம் பண்ணலாமா பாஸ்டர்? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவுகிற நேரங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக இல்லைன்றது இன்னும் வரவே இல்லை. என்ன? ஜெபம் பண்ணுங்க. உடைய குடும்ப மகிழ்ச்சியை காத்து கொண்டு, சமாதானத்தை காத்து கொண்டு, நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்விலே ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருந்தால்தான் உங்கள் குடும்பம் கட்டப்பட்டால் சபை கட்டப்படும், சபை கட்டப்பட்டால் தேசம் ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, கிட்டத்தட்ட 1,00,000 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 8 கோடி ஜனத்திற்கு 1,00,000ன்றது ரொம்ப அதிகம். 1,00,000 தவறான வல்லமையுடையவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே அழைத்திருக்கிறார்கள். அவங்க உங்களுக்கு விரோதமாக யாகங்களை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் ஊரில் உள்ள பெரிய திருச்சபை போதகருடைய குடும்பங்களிலே வியாதி வர வேண்டும், பலவீனம் வர வேண்டும், விபத்து ஏற்பட வேண்டும், நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் நாசரேத்தில் உள்ள பாஸ்டர் எட்வின் அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். திருச்சி தாண்டி ஒரு ஊர், அந்த ஊர் பேரை மறந்துட்டேன். அந்த கல்யாணத்திலேருந்து வரும்போது என்னுடைய காரை என்னுடைய சகோதரன் ஓட்டிகிட்டு வந்தார். நல்லா ஓட்டுவார். அவர் ஒரு இடத்துல வந்தோன்னா லெஃப்ட் சைடு பார்த்தாரு, ரைட் சைடு பார்க்கவே இல்லை. ரைட் சைடு ஒரு பெரிய கண்டெய்னர், இந்த வயிறு பெருசாக இருக்கும்ல, ஆசிட் கொண்டு வர கண்டெய்னர், அப்படி ஃபுல் ஸ்பீட். அதோடைய டார்க் எப்படி இருக்கும், அதோடைய வெயிட் எப்படி இருக்கும், அப்படி என் கார் பக்கத்தில் வந்துச்சு. நான் எங்கள் அண்ணன் தொடையில் அப்படி கையை மட்டும் வச்சு அமுக்கினேன். அது ஆட்டோ கியர் வண்டி என் காரு. அப்படியே அடிச்ச இடத்துல நின்றுச்சு. என்னன்னாங்க பாரு அப்படின்னு. அந்த வாகனம் அப்படியே முன்னாடி போயிடுச்சு. எங்களை காத்தது ஆண்டவர், ஆனால் எங்களுக்கு விரோதமாக சத்துருவுடைய அக்னி ஆஸ்திரத்தை பாருங்கள். இவன் கல்யாணத்துக்கு தானே போகிறான், சந்தோஷமாக தானே போகிறான். நாங்கள் எல்லாத்தையும் ஜோவியலாக பேசிட்டு வந்தோம். கூட வேற இன்னொரு பாஸ்டர் வேற கூப்பிட்டு போனோம். என்ன அன்றைக்கி மட்டும் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுன்னா 3 பேரும் என்ன தினமலர் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. 3 மத போதகர்கள் ஒரே விபத்தில் பலி அப்படின்னு இருக்கும். இப்போ இதை என்ன சொல்கிறேன்னா, இவ்விதமாக உங்களுக்கு விரோதமான காரியங்கள் உருவேற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. 1985ற்கு பின்பு ஒரு சர்ச் ஒரு த்ரைவிங் growth, ஒரு அபார வளர்ச்சியற்ற தன்மையை நோக்கி கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. நான் நெகட்டிவாகவே பேசிட்டு வரேன், இனி உங்களுக்கு பாசிட்டிவாக பேசுவேன். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற குணங்கள் குறைந்து போய்விட்டது. அந்த காலத்தில் சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் நின்று பேசுவாங்க. இப்போ பாஸ்டர் என் ஆத்துமாவே போடும்போதே ஒவ்வொரு ஆத்துமாவும் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் போதே அது காணாமல் போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் விசாரிச்சுட்டு அதுக்காக நீங்கள் 2வது 3வது ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க. என்ன அதை நிப்பாட்ட சொல்லலை. சிலருக்கு வலது இடது பக்கம் இருக்கவங்க பேரே தெரியாது. சர்ச்சில் பக்கத்து வீட்லேயும் தெரியணும், சர்ச்சிலையும் தெரியணும். அவங்க தேவைகளை சொல்லி ஜெபிக்கணும். இல்லை அந்த சிஸ்டர் ஒரு மாதிரி அப்படின்னு, அந்த ஒரு மாதிரி இருக்கவங்க நல்ல மாதிரி ஆகணும்னு தானே உங்களை ஜெபிக்க சொல்கிறோம். பலவீனனை விசுவாசத்தில் பலவீனனை சேர்த்துக்கொள். அவருடைய மன ஐயங்களை பற்றி நீ என்ன செய்யாத, அதை குறை சொல்லாத, அதை குறைபடாத. நல்லா ஜெபிக்கும் போது பிந்தினோர் என்னவா மாறிடுவாங்க, பைபிளில் முந்தினோராய் மாறிடுவாங்க. அப்போ முந்தினோர் அடுத்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். நம்ம சபையில் என்ன பிந்தினோர்லாம் முந்தினோர் ஆகணும். என்ன முந்தினோரை காட்டிலும் முந்தி செல்ல வேண்டும். 10 பிள்ளைகளை ஒரு பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து ஒரே கிளாஸ் பிள்ளைகளை ஜெபம் பண்ணும்போது அவர் பாஸ்டர் சொல்லுவார், எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும்? காணிக்க தான் கிடைக்கும் ஜெபிக்கிற பாஸ்டர். நான் உங்கள் பாஸ்டரை தாக்கல. சாலமோனை காட்டிலும் அதிக ஞானத்தை தாரும். அதான் பைபிள்லேயே இருக்கு. அவனை காட்டிலும் ஞானவான். அவன் ஐடியிலேயே பெருசாக இருக்கலாம். என்ன இப்போ இன்னொரு ஃபீல்டு ஒன்று வந்திருக்கே தம்பி, சொல்லுங்கள். ஏஐ, ஆர்டிஃபிஷியல். ஆமாம், சர்ச்சுக்கு வரும்போது பிரசங்கம் பாஸ்டர் எடுக்கலைன்னா ஏஐ அதில் போட்டுட்டு ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் மை ஃபெய்த் அப்படின்னா அது உடனே கொடுக்கும். அதை பேசினா அப்புறம் அதுக்கு தான் காணிக்க அனுப்பணும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஞானவான்களாக மாற்றுவார். போதிக்கிறவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை தருவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஆண்டவர். இதில் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறிந்த பகுதி. ஏசாயா 59 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா,
இந்த 1985 பின்பு சபைகளிலே ஜெபங்கள் குறைந்து விட்டது. அவங்க சொன்னது போல் எங்கள் அப்பா எஸ் ஸ்டீஃபன் அவங்க 3 காரியங்கள் சபைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அது அசம்பிளி சாவாடிலையும் மற்ற சபைகளிலேயும் அது நடந்து வருகிறது. ஒன்று ஆல் நைட் ப்ரேயர். அது எங்கள் அப்பா மதுரை அளவில் தான் நடத்தினாங்க. அதில் அடிக்கடி வருகிறவர் ஜீவானந்தம் அப்படின்னு ஒருத்தர் வருவார், மகிழ்ச்சி பத்திரிகை ஆசிரியர். அதுக்கப்புறம் டிஜிஎஸ் தினகரன் ஆல் நைட் ப்ரேயருக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நெல்லை ஜெபராஜ், இன்னைக்கு காலையில் கூட பாஸ்டர் சொன்னாங்க, அந்த நெல்லை ஜெபராஜ் அந்த ஆல் நைட் ப்ரேயரில், அகஸ்டின் ஜெபக்குமார் அந்த ஆல் நைட் ப்ரேயரில். என்ன அந்த ஆல் நைட் ப்ரேயரில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஆல் நைட் ப்ரேயரில் தான் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அதற்கு பின்பு என் வாழ்க்கையிலே இடர்கள் வந்த பின்பு நான் ஊழியத்தை மறுத்தவனாகத்தான் சென்றேன். ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபை நிமித்தம் இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். இந்த 85க்கு பின்னாடி ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்க்காமையா இருந்திருப்பாரு? ஆதி அன்பு குறைஞ்சு போயிடுச்சு. திறந்த வாசல் இருக்கு, ஊழியம் செய்யலையே. திறந்த வாசல் இருந்தது, ஆனால் ஊழியத்திலே குறைவு ஏற்பட்டது. தெரு பிரசங்கங்கள் குறைவு ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் குறைவுபட்டது. ஆனால் அப்படியே ஒரு ஸ்டாக்னன்ட் நிலைமையிலேயே உலகம் முடிஞ்சிருமாம் அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை 2020 பின்பு எழுப்பி இருக்கிறார். இதை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த கொரோனா வந்ததில் எவ்வளவோ நஷ்டம், எவ்வளவோ பாடுகள். ஆனால் கர்த்தர் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பினார். அரசியலில் ஒரு மாற்றம் வந்தது. அது வேதனை தான். இன்று மணிப்பூரை பார்க்கும்போது, உத்தரப்பிரதேசத்தை பார்க்கும்போது, மத்திய பிரதேசத்தை பார்க்கும்போது, மகாராஷ்டிராவின் சில காரியங்களை கேட்கும்போது என்ன ஆண்டவரே என்ற கேள்வி நமக்குள் இருக்கிறது. ஆனால் ஒன்று தெரியுமா? இன்று ஜெபத்தின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் சபைகளிலே ஊற்றி இருக்கிறார். அந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக நீங்கள் மாறலாம். இல்லை என்றால் ரதத்தோடும் குதிரை வீரரோடும் சேர்கிறவர்களாக மாறலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதை போல கந்தாகே மன்றி ரதத்தோடு சேர்ந்து கொண்டதை போல, பிலிப்பு சேர்ந்து கொண்டதை போல நீங்கள் இந்த திருச்சபையிலே சேர்ந்து கொண்டு ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை உங்களை கொண்டு அழைக்கிறார். ஒரு காரியம் என் பிரசங்கத்தில் இல்லை, ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள். சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், எனக்கு யாரோ ஊழியம் செய்யட்டும். இன்னைக்கு எப்படின்னா சபைக்கு சிலர் வந்துருவாங்க, காணிக்கையை கூட கொடுத்துருவாங்க. ஆனால் யாரோ ஒருவர் ஜெபிக்கட்டும், பாஸ்டர் ஜெபிக்கட்டும், பாஸ்டர் அம்மா ஜெபிக்கட்டும், ஜெபக்குழு ஜெபிக்கட்டும். இல்லை இல்லை, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தெபோராக்கள் எழும்பும் வரை கிராமங்கள் பாழாகும். அப்போ நீங்கள் ஒரு தெபோராவா எழும்பலாமே, நீங்கள் ஒரு எகுவாக எழும்பலாமே, கர்த்தருக்காக சிரமம் பண்ணுகிற ஒருவனாக எழும்பலாமே, ஒரு கிதியோனாக நீங்கள் எழும்பலாமே. தேவனுடைய எலியாக்கள் எங்கே என்று கேட்கிற நாட்கள் முடிந்தது. தேவனுடைய எலியாக்கள் இங்கே இருக்கிறீர்கள். தேவனுடைய எலிசாக்கள் இங்கே இருக்கிறீர்கள். எலிசாவின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பூமியின் கடைசி பரியந்தம் உங்களை காக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு வசனத்தை எழுதி போட்டுக்கிறோம். ஆனா பூமியின் எல்லை எங்கும் செல்றீங்களா? தமிழ்நாட்டின் எல்லைகளிலே உங்களுடைய கால்கள் மிதித்து இருக்கிறதா? வட இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸில் உங்களுடைய கால்கள் மிதித்து இருக்கிறதா? அமெரிக்காவுக்கு நீங்கள் கொண்டு போங்க ஆண்டவரே. நான் அமெரிக்காவுக்கு போகிறது தப்பே இல்லை. ஆனால் இருக்கிற இடத்துல பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? இருக்கிற திருச்சபையில் பிரயோஜனமாக இருக்கிறீர்களா? ஆண்களே, இருக்கிற உங்கள் வீட்டாரில் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறீர்களா? போஷிக்கிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? ஆதரிக்கிறீர்களா? திருமண நாளிலே அதை இந்த இடத்துல வைத்து சொன்னீர்களே, அதை செய்கிறீர்களா? பெண்கள், நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், இருட்டோடு எழுந்து அவள் படி அளக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் செய்கிறீர்களா? ஆண்டவருடைய வசனம் 2 பக்கமும் கருக்குள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலேயும் ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை பார்க்குறாரு. என்ன தெரியுமா?
ஒருவரும் இல்லை என்று கண்ட நாட்கள் முடிவதை ஆண்டவர் காண்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். யுத்த ஜெபம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். வலதுபுறமும் இடதுபுறமும், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு யோனா பலவீனனை போல காணப்படுகிறான் சிலருடைய பார்வையிலே. அவன் பலவீனன் அல்ல, எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்திருக்கிறான். ஒருவேளை தான் அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான். கர்த்தருடைய சமூகத்திற்குள் வராத ஆட்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் யோனா ஒரே ஒரு முறை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்போது கூட கர்த்தருக்கு அது நஷ்டம், கர்த்தருக்கு அது வருத்தம், கர்த்தருக்கு அது பாரமாக இருந்தது. ஆனால் திரும்ப கர்த்தர் யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை யோனாவை கொண்டே செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோனா ஏன் ஊழியம் செய்யவில்லை தெரியுமா? ஏன் நினிவேக்கு போகவில்லை தெரியுமா? இந்த நினிவே மக்கள் இஸ்ரவேலுக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள், தன்னுடைய ஜனங்களுக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை என் வாயிலிருந்து கடந்து போனால் இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார், பாதுகாப்பார், நான் சொன்ன வார்த்தை பொய்யாய் போய்விடும் என்று தேவன் பேரிலேயும் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, தன் வாயின் வார்த்தையிலும் நம்பிக்கை இருந்தது. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நாவுகளின் அறிக்கை மிக 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 முக்கியம். உங்கள் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேச பழகிக்கோங்க. கர்த்தர் எதை செய்ய முடியுமோ அதை கர்த்தருடைய வார்த்தை செய்யும். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களில், எல்லா ஜெபங்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நிறையா தியரிஸ் வந்துருச்சு, நிறையா மைண்ட் பிரேக்கிங் என்ன இதெல்லாமோ சொல்கிறாங்க. அப்படி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். சிலருடைய பஞ்சு டயலாக்கு என்ன, அதெல்லாம் எடுபடாது சார். கர்த்தருடைய வார்த்தையே நிலை நிற்கும். அன்பினால் செய்யப்படுகிற ஊழியமே நிலை நிற்கும். அன்பினால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, உங்களால் சுமக்க முடியாத பாரத்தை கர்த்தர் மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். கர்த்தர் செய்கிற முதல் காரியம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஆண்டவர். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொன்னார் அல்லவா? விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இன்று திருச்சபைகளில் உருவாகி விட்டார்கள். விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் இன்று பல குழுக்களாக உருவாகி இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறார்கள். ஆப்பிரிக்க தேசத்தில் இருந்து இந்த இந்தியாவிற்காக 24 மணி நேரமும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யாரோ ஒருவர் இந்த இந்தியாவை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிற வேளையிலே, WME திருச்சபையே, நீ யாரை நோக்கி இந்த தேசத்தை எனக்கு தாரும், உமக்கு சொந்தமாக மாற்றி தாரும் என்று கேட்க தாமதித்துக் கொண்டிருப்பாய்? முச்சந்தியிலே கட்டப்பட்ட கழுதையை போல அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி தெரியுமா கேட்கணும்? ஆண்டவருக்கு வேணும். இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். உங்கள் ஊழியம் பெருக்கத்தினால பாஸ்டர் என்ன இன்னும் தலை மேலே கிரீடத்தையா வைக்க போறாரு கேட்குறேன். உங்கள் ஊழியம் பெருக வேண்டும், ஆத்துமாக்கள் பெருக வேண்டும், இந்த மந்தையில் சேர வேண்டிய ஆடுகள் சேர வேண்டும். இன்னைக்கு முச்சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை நிலைமை கூட பரவாயில்ல, அதில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை. அப்போ அந்த கழுதையை பற்றி யாராவது ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். என்னது சொல்லுவாங்களே, தீசி சப்மிட் பண்ணி மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கலாம் நீங்கள். முச்சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை அப்படின்னு சொல்லி, அது யாருக்கும் பிரயோஜனமாக இருந்துச்சா இல்லையா தெரியலை, சேட்டை பண்ணிச்சா பண்ணலையா தெரில, இல்லைனா எஜமானுடைய பார்வையில் வெளியேற பெற்றதா இருந்துச்சா இல்லையா தெரில. ஆனால் அந்த கழுதையை ஒரு பாக்கியம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? இயேசுவை சுமந்து சென்றது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் வாலிபர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், மொபைல் ஃபோன் அடிக்ஷனில், ஃபோனோகிராஃபியில். பெரியவர்கள் கூட, சிறு பிள்ளைகள் கூட, 9 வயது பெண் பிள்ளைகள் கூட மொபைல் ஃபோன் அடிக்ஷனில் இருக்கிறாங்க. இவங்க கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் இவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஜெபிக்க பழகிக்கொள்ளுங்கள். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மதுரையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2 டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. ஒன்று என்ன தெரியுமா? மொபைல் ஃபோனில் அடிக்ஷன் ஆனவங்களை மீட்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு,
அடுத்தது ஆர்கன் இம்பேலன்ஸ். இதனால் அவங்களுடைய சரீரத்திலே பல குறைபாடுகள் காணப்படுகிறது. இப்பவுமே சரியான பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா, சரியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? 3000 பெண்ணை கண்டுபிடிச்ச ஒருத்தர் தான் இந்த கேள்வி எழுதியிருக்கார், புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்ட்டு. என்ன இப்போ உண்மையாகவே கண்டுபிடிக்க முடியல, பையங்களை கண்டுபிடிக்க முடியல. பையங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், இந்த பாஸ்டர் இந்த லேடிஸை தான் தாக்குறாருன்னு. எல்லாம் 0.5 இருக்குது. 0.5னா என்னன்னு தெரியுமா? SEMI. அதுக்குள்ளே ரொம்ப போகாதீங்க. என்ன இப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு கேளுங்க. ரோட்டில் ஒருத்தர் சப்பரம் இழுத்துட்டு போனால் சபிச்சிடாதீங்க, அவங்க ரட்சிக்கப்படணும்னு கேளுங்க. ஒருத்தர் தப்பான இடத்துல நின்று கொண்டு இருந்தா இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு கேளுங்க. ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, அவங்க ட்ரெஸ் கோட் ரொம்ப பூவராக இருந்தா அவங்களாம் நரகத்துக்காக போகணும், அவங்க ஆண்டவருக்கு வேண்டும்னு கேளுங்க. இன்னைக்கு இங்கிலாந்து எப்படி தறிகட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பு போகும்போது அங்கே உள்ள தேவாலயங்கள் கார்பெட் ஷாப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? கார்பெட் ஷாப்பு இப்போ மாஸ்கா மாறிடுச்சு. ஒரு இடத்துல அது பாரா மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனி இதற்கு மேல் ஒன்றும் சம்பவிப்பதில்லை. ஜெபிக்கிறவர்கள் எழும்பி விட்டார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்திலும் ஜெபிக்கிறார்கள். அமெரிக்காவில் ஜெபிக்கிறாங்க, இங்கிலாந்தில் ஜெபிக்கிறாங்க, சிங்கப்பூரில் ஜெபிக்கிறாங்க, மலேசியாவில் ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஆண்டவரை நோக்கி அபயமிடும் ஜெபக்குழுக்கள் எழுப்பி விட்டார்கள். இனி ஆண்டவர் ஜெபிக்கிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட மாட்டார். அதை அறிந்து கொள்ளுங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர் இந்த திருச்சபையிலே ஜெபிக்கிறவர்களை எழுப்புவார். ஜெபிக்கிறவன் இல்லை என்ற நிலைமை மாறும். ஊழியம் செய்கிறவர்களை எழுப்புவார். ஊழியத்திற்கு வராதவருடைய நிலைமை மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆத்தும பாரம் இல்லாதவர்களை அவர் அழைத்து ஆத்தும பாரத்தை அவர் கொடுப்பார். ஏசாயா 53 எழுதப்பட்டதை போல உங்களது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவார். உங்களுக்கு வீடு மேல வீடு இருக்கிறனால ஆண்டவர் சந்தோஷப்படுவார்ல, வருத்தப்படவும் மாட்டார். யாரும் பயப்படாதீங்க. ஆனா உங்களுக்கு ஆத்தும பாரம் பெருகும் போது எனக்காக பரிதபிக்கிறவன் ஒருவன் இருக்கிறானே என்று சொல்லி அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போவார். இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் வருவார். ஜெபித்து பாருங்கள், ஜெபத்தின் மகிமை உங்களுக்கு தெரியும். பதிலை கேட்டு வாங்கி பாருங்கள், அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் 5 மணி நேரம் காத்திருப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய பாதத்தில் 10 நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா அது அதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை செய்யும். விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். உங்கள் கிரியைக்கு தக்க பலனை, அதே அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, உன் கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பேன், உன் மேல் இருக்கிற ஆவியை உன் சந்தானத்தின் மேலும் சந்ததியின் மேலும் வைப்பேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு, ரொம்ப பெரிய பணக்கார ஊர். நான் சொல்கிறத வச்சு அது எந்த ஊர் அப்படின்னு தெரியுது. வீடியோவில் போகிறனால அந்த ஊர் பேரை நான் சொல்ல. அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஊழியத்துக்கு என்று லட்சக்கணக்காக பணத்தை கொடுப்பார்கள். ஒரு நாள் எங்கள் சர்ச்சிலிருந்து சில வாலிபர்களையும் சில பெண்களையும் சில ஆண்களையும் அழைத்து கொண்டு என்னுடைய தகப்பனார் அந்த ஊருக்குள்ளே போனார். ஒரு வேனில் போய் பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அவுட் ஹவுஸ். அந்த அவுட் ஹவுஸில் ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கை கால் ஏதாயிலும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வீடுகளிலே இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த போன திருச்சபை மக்களும் ஊழியரும் ஜெபித்து அவங்களுக்கு விடுதலை. ஏன் அப்படின்னா வியாபாரத்தில் போட்டி, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போட்டி, கிராக்கர்ஸில் போட்டி, மற்ற காரியங்களில் போட்டி. புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒருவன் அடுத்தவனுடைய வியாபாரத்துக்கு விரோதமாக காரியங்களை செய்தபடியினாலே கட்டுகளுக்குள் போனார்கள், கசப்பிற்குள்ளே போனார்கள், யாகங்களை வளர்த்தார்கள். எந்த ஊரில் மழை பெய்தாலும் அந்த ஊரில் மழை பெய்யக்கூடாதுன்னு யாகத்தை வளர்த்து அந்த ஊரை ஒரு கந்தக பூமியாக அவர்கள் மாற்றினார்கள். ஆனால் ஆண்டவரை தேடின பெண்களின் நிமித்தம் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த பெண்கள் என்ன தெரியுமா நான் செஞ்சாங்க, என் ஹஸ்பண்ட் அதே தொழிலில் இருந்தால் நமக்கு பணம் கொட்டுன்னு சொல்லி ஹஸ்பண்டை ரட்சிப்புக்குள்ளே நடத்தலை, பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தலை, பணக்காரங்களாகிட்டாங்க. ஆனால் அங்கே இயேசு இல்லை. இப்போ கர்த்தர் தன் பட்டயத்தை கருக்காக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சில காரியங்களை அங்கே செய்து கொண்டு இருக்கிறார்.
ஆண்டவர் வேண்டும், ஆண்டவர் வேண்டும். கடந்த ஆராதனையில் சொன்னேன், ஈஜிப்டுக்கு நான் போயிருந்த வேளையில் அந்த ஈஜிப்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை காட்டில் உயரம், ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க. ஆனால் $1 அடுத்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, பிச்சை எடுக்கிறத போல இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? படிப்பு இல்லை, இயேசு இல்லை. நமக்கு தமிழ்நாடு, கேரளா, அதே போல் ஆந்திராவின் சில பகுதிகள், கல்கட்டாவிற்கு மிஷினரிஸ்கள் தியாகமாய் வந்தார்கள், இயேசுவை கொடுத்தார்கள், வேதத்தை கொடுத்தார்கள், படிப்பை கொடுத்தார்கள். இன்று தலை நிமிர்ந்து நிற்கும் மாநிலங்களில் தலை நிமிர்ந்து நிற்கிற மாநிலமாக கர்த்தர்வைகளை மாற்றி வருகிறார். உலகமே வியந்து கொண்டு இருக்கிறது, இந்தியாவே வியந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்று பிசாசு என்ன செய்கிறான்? குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்ல இருந்து போதை வஸ்துக்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல 100 துறைமுகங்கள் பிரைவேடைஸ்ட், இமிகிரேஷன் பிரைவேடைஸ்ட், கஸ்டம்ஸ் பிரைவேடைஸ்ட். கொண்டு வர்றதெல்லாம் கொண்டு வா, ஏதாவது ஒரு கண்டெய்னர் கோகைனை பிடிப்பான், 99 கண்டெய்னர் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. காரணம் என்ன தெரியுமா? படிக்கிற இந்த வாலிபர்கள், படிக்க போகிற இந்த சிறு பிள்ளைகள் கெட வேண்டும், அவருடைய கேரக்டர்ஸ் அசாசினேட் பண்ணப்பட வேண்டும், அவருடைய கேரக்டர்ஸ் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்களுடைய திட்டங்கள் உங்களுடைய ஜெபத்தினால் தோற்கடிக்கப்படும். ஹல்லேலூயா! இந்த தமிழ்நாடை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கேரளாவை ஆசீர்வதிப்பார், கல்கட்டாவை ஆசீர்வதிப்பார், ஆந்திராவை ஆசீர்வதிப்பார். உத்தரப்பிரதேசத்துக்கு விரோதமாக தன் விரலை நீட்டுவார், மத்திய பிரதேசத்துக்கு விரோதமாக தன் விரலை நீட்டுவார், கர்நாடகாவின் சில பகுதிகளுக்கு நேராக தன் விரலை நீட்டுவார். ஆனால் உனக்கோ தன் கரத்தை நீட்டி, அன்பு மகளே நீ ஜெபி, அன்பு மகனே நீ ஜெபி, என் பாதத்தை முத்தமிடு, கொஞ்ச நாளிலே என் கோபம் பற்றி எரியும். சங்கீதம் 2 சொல்லப்பட்டதை போல, அதற்குள் என்னை அண்டிக்கொள் மகனே, அதற்குள் என்னை அண்டிக்கொள் மகளே என்று உன்னை நோக்கி அவர் கெஞ்சு கொண்டு இருக்கிறார், கெஞ்சு கொண்டு இருந்தார். ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட அநேகர் எழும்பி சிலம்பம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய இருதயம் பெற்றவர்களாக இந்த திருச்சபையிலே மாறப்போகிறீர்கள். இந்த திருச்சபையில் மட்டுமல்ல, உலகத்தின் பல திருச்சபைகளிலே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். காரணம் 59:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று. அந்த முச்சந்தியில் உள்ள கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று கேட்டாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, நிந்தை இருந்தது. அவள் தேவனிடத்திலே ஒரு குழந்தையை கேட்டார். என்ன பேர் வைக்க போறா அப்படின்னு தெரியல. சாமுவேல் என்ற பெயர். என்ன தெரியுமா அதற்கு அர்த்தம்? she asked the Lord for him. ஆண்டவரிடத்துல இருந்து எனக்கு ஒன்று வேணும், அது ஆண்டவருக்காக வேண்டும். பாமாலையா கீர்த்தனையா என்று எனக்கு தெரியவில்லை. கிருபையாக நீ தருவதெல்லாம் உமது அண்டையில் என்னை சேர்க்க வேண்டும். நீ கர்த்தர் கிருபையா நிறைய காரியங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த திருச்சபையின் ஊழியர் ஜெபத்தினால் பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது எல்லாம் ஆண்டவர் அண்டையிலே உங்களை சேர்க்கிறதா, ஆண்டவர் அண்டையிலிருந்து உங்களை பிரிக்கிறதா? ஒரு நல்ல மொபைல் ஃபோனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல லேப்டாப்புக்கு ஸ்தோத்திரம், சரியான அளவு டிவிக்கு ஸ்தோத்திரம் தான். ஆனால் அது ஆண்டவர் அண்டையில் கொண்டு போகுதா, மெட்டி ஒளி பக்கத்தில் கொண்டு போகுதா? மெட்டி ஒளி அப்படின்னா சிலருக்கு தெரியும், பிறகு முட்டி வலி வரும். என்ன வரும்? இதுக்காக மதுரையிலிருந்து பாஸ்டர் தம்பியை கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு நினைக்காதீங்க. மெட்டி ஒளியும் வேண்டாம், வெட்டி ஒளியும் வேண்டாம், முட்டி வலியும் வேண்டாம். உன் ஆத்துமா சுகமா இருப்பதாக. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் சுகமா இருப்பாயாக. அப்படி இருக்கும்போது உங்கள் நெற்றியிலே அடையாளமிடப்படும். ஹல்லேலூயா! நெற்றியிலே அடையாளமிடப்படும். இப்போ நடந்த விமான விபத்தில் ஒருத்தர் தப்பிச்சிருக்கிறார். அவர் இந்துவா கிறிஸ்டியனா அப்படின்னு எனக்கு தெரியல, அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் தப்பிச்சிருக்கிறாரு. ஒரு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தப்பிச்சிருக்கிறாரு. அப்போ எந்த நிலைமையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அவங்க அங்கே ஆண்டவர் அறிந்தவர் அல்ல. ஆனால் இன்னொருத்தர் நேபாளில் இருந்து புறப்பட்டுருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு கேர்ள், அவர் சூட்டை அயர்ன் பண்ணி கொடுத்த கேர்ள் அவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கு காலையில். அதனால் ஒரு ட்ரெயினை விட்டுட்டாரு. ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த போயிங்
741 இதையும் அவர் விட்டுட்டார். காரணம், மேரின்னு ஒரு பிள்ளை வந்து அவர்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. உமக்கு இன்னைக்கு ஒரு அற்புத அடையாளத்தை நீர் கேட்பீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரோமர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அவர் பேர் கிறிஸ்தவ பேர், யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அம்மா வந்து இயேசுவை பிடிச்சிக்கோ அப்படிலாம் சொல்லியிருக்கு. இவரால் ஃப்ளைட்டை பிடிக்க முடியல. ஆனால் ஃப்ளைட்டை பிடிச்சிருந்தா அவருக்கு அது அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ அவர் மேரியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? தேங்க்ஸ் சொல்ல, ஜீவன் கிடச்சிருச்சு. அவர் ஒரு கிறிஸ்தவ டாக்டர், கிறிஸ்தவ பேருள்ள டாக்டர், இங்கிலாந்தை சார்ந்தவர். தேவன் காக்கணும்னு நினச்சா யாரையும் காக்க முடியும் சார். போபால் விஷவாயு கசிவு, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன? அந்த இடத்துக்கு நான் போய் என்ன, நான் செல்ஃபி எடுக்கிற ஆள் இல்லை, ஆனால் ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் போகும்போது. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு கேஸ் லீக் ஆச்சு. அநேகர் கண்களை இழந்தார்கள், ஜீவனை இழந்தார்கள், தங்கள் குழந்தையை தங்களுடைய வீட்டில் உள்ள உடைமைகளை எல்லாம் இழந்தாங்க. அந்த கம்பெனி மேலே யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரி, யூனியன் எவரடி செல் இருக்குல்ல, அதில் அந்த கம்பெனி பேர் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னா, சரியாக பார்க்கணுன்னா, அந்த கம்பெனியே விற்று நஷ்ட ஈடு கொடுத்தும் அந்த மேனேஜிங் டைரக்டர் இந்தியாவுக்கு வந்து அவர் பல ஆண்டுகள் சிறையில் இருக்கணும்னு தீர்ப்பு விடப்பட்டது. அதில் இறந்தவங்க பேரெல்லாம் எடுக்கும்போது பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருந்திருக்கு. இது நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியல, பிரசங்கத்துக்கு சம்மந்தம்லாம் பேசுகிறேன். ஒரு ஹாஸ்டல், எல்லாருமே ஆர்ஃபன்ஸ், குழந்தைகள். அந்த லீக் ஆன கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓடர்லெஸ், எந்த மனமும் அதுக்கு இருக்காது. உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செயற்கையாக தான் ஒரு மனத்தை கொடுத்துருக்குறாங்க. லீக் ஆச்சுன்னா சீரியல் மெட்டி ஒலி பார்க்குற பொம்பளையே அந்த லீக் ஆகுது, போய் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஆனும் பண்ணாத ஆஃபும் பண்ணாத, ஜன்னலை திறந்து வை, கேஸு வெளியே போயிடட்டும் அப்படின்னு. அப்போ நிறைய பிரைட் லைட் அடித்து போய் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது என்ன. அப்போ அந்த கேஸ் ஓடர்லெஸ், அப்போ அது லீக் ஆனது தெரியவே தெரியாது, என்ன ஸ்மெல்னே தெரியாது. கலர்லெஸ், மண்ணெண்ணெய் என்ன கலராக இருக்கும்? வெள்ளை கலர் தான். அதை ப்ளூ கலர் ஆக்கி ரேஷனில் ஊற்றுறாங்க. ஏன்னா இவர் அக்வாஃபினான்னு எடுத்து என்ன செஞ்சுருவாங்க, குடிச்சிருவாங்க அப்படின்னு. நம்ம மக்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த ப்ளூ கலர் சேர்க்குறதுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடுவான் அவன். போகட்டும் என்ன. கலர்லெஸ், மோர் வெயிட் தன் த ஏர். அப்போ அது காட்டில் எடை கூட இருக்கிறனால அப்படியே கீழேயே தான் சுற்றும், எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு. கண்ணை காலி பண்ணிருச்சு, லங்ஸை காலி பண்ணிருச்சு, லைஃப்பை காலி பண்ணிருச்சு. பக்கத்தில் உள்ள ஆர்ஃபனேஜில் உள்ள ஒரு பிள்ளையும் இறக்கலை. இந்த இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அப்பமாவது இயேசு தான் ஆண்டவர்ன்ற அறிவு வேணாம்? கர்த்தர் ஒரு காற்றை வீச செஞ்சிருக்கிறாரு, அது அப்படியே அந்த ஆர்ஃபனேஜை விட்டு தள்ளி கொண்டு போயிருச்சு. அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தாய் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் கரம் பிடித்தவன் எதிர் நின்றாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், நீ பியூலா என்று அழைக்கப்படுவாய், நீ கட்டப்படுவாய். காரணம், நீ விண்ணப்பம் பண்ணுகிற ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். கேளுங்கள் என்று சொன்னார், தட்டுகள் என்று சொன்னார், திறப்பேன் என்று சொன்னார், அவர் திறப்பார். இரண்டாவது காரியம், இன்னைக்கு காலையில் ஒரு காரியத்தை நான் பேசினேன், அதை நான் விட்டுறேன். உங்களை கொல்வார் இல்லை, அதாவது கொல்வார் இல்லைன்னா நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறவங்க இல்லை அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாரும் நம்மளை வேணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் இருப்போம், நம்ம ஒரு 4 புத்திமதி சொன்னோம்னா என்ன தெரியுமா செய்வாங்க? வெரி குட் அப்படின்னு சொல்லி நல்லா இறுக்கி கைப்பிடிச்சிட்டு அங்கிட்டு சொல்லிடுவாங்க, இனிமேல் இவரை உள்ளே விடாத, இவர் வந்தாலே இதை என்ன செய்வார், இதை கரெக்ட் பண்ணுவார். நான் யாரையோ தாக்குறேன்னு நினைக்காதீங்க, தாக்காமையும் இல்லை. இவர் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு. சில வீட்டில் பாருங்கள், ஃபோனில் அப்பாவுக்கு எனிமின்னு சேவ் பண்ணி வச்சுருப்பானா. காரணம், வீட்டுக்குள்ளே வந்தவொடனே சுவிட்சை போடு, சுவிட்சை ஆஃப் பண்ணு, மோட்டர் ஆஃப் பண்ணு. ஆனால் சிலர்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள் 7 o'clock போட்டு வச்சுருக்காங்க. 7 o'clockனா பிளேடு. என்னது பிளேடு? எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் தூங்குன்னு சொல்கிறாரு. டே, உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறக்கும் போது தான் தெரியும் உங்கள் அப்பா எவ்வளவு வலி வேதனையோடு அதை சொன்னாருன்னு. எலக்ட்ரிக் பில் 15,000 ரூபா கட்டும்போது தான் தெரியும் அதோடைய வேதனை. 40,000 ரூபா வாங்குகிற சம்பளத்தில் 15,000 ரூபா எலக்ட்ரிக் பில். அப்படி பெண்கள், நீங்கள் தவறான விதத்தில் தேவையில்லாத லைட், தேவையில்லாத ஃபேன், ஓவர் ஃப்ளோ, இதெல்லாம் லைஃப்பில் இருக்கக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் கர்த்தரிடத்தில் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை கொல்வார் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மேலே வெறுப்பாக நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதில் என்ன சொன்னார்? நான் காலை வேளையில் நான் பேசினேன், தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றினார்.
ஹalleluya. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டீங்களோ, செருபாபேல் ஒரு அடிமையா இருந்தான், ஆனா கர்த்தர் அவனை கவர்னரா மாற்றினார். தானியேல் அவன் அழகா இருந்தான், ஆனா அடிமையாக விற்கப்பட்டான். அவன் பெல்சாத்சார் இடத்துல மேல் நிற்கிறவனாக இருந்தான். தன்னுடைய சகோதரர்களுக்கு நன்மை பேசுகிறவனாக மாறினான். அனனியா மிசாவேல் அசரியாவிற்கு ஆசீர்வாதமாக மாறினான். அந்த தேசத்தில் உள்ள கள்ள தீர்க்கதரிசிகளை கூட தப்புவித்தான். அதன் பின்பு அவர்கள் யெகோவா ஒருவரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். யாரையும் சபித்து விடாதிருங்கள், யாரையும் மேலையும் கசந்து விடாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள கசப்புகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சாபமுள்ள வார்த்தைகள் வரும் என்றால் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உதவி செய்து பாருங்கள், அதனால் வருகிற மேன்மை. என்னுடைய தகப்பனுக்கு தீமை செய்த ஒரு குடும்பம் உண்டு. எங்களை பேசாம நான் சொல்லியிருக்கேன், 1 லட்சம் கொடுத்து ஒரு கூலி படையை வச்சு எங்கள் எல்லா பிள்ளைகளையும் 8 பிள்ளைகளையும் கொண்டிருக்கலாம், எங்கள் அம்மாவை கொண்டிருக்கலாம், எங்கள் அப்பாவை கொண்டிருக்கலாம், ஒரே நாளில் மோட்சத்துக்கு போயிருப்போம். ஆனால் அணுவாக நாங்கள் சித்திரவதை அனுபவித்தோம். ஆனால் அந்த குடும்பங்களிலிருந்து திரும்ப சில உதவிகளுக்காக வந்தார்கள். மருத்துவ உதவிகள், மதுரையில் ஒரு உதவி, வேற ஊரில் ஒரு உதவி. அந்த உதவி எல்லாவற்றையும் நான் சந்தோஷத்தோடு செய்தேன். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் கேட்டார், எப்படா உனக்கு செய்ய மனசு வருது, நம்ம அப்பாவை இப்படி பண்ணவங்க இவங்கடா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். ஒவ்வொரு நியூ இயர் நான் என் புல்பீட்டில் ஏறும்போதும் எனக்கு ஒரு எதிராளியும் இல்லை, ஒரு சத்துருவும் இல்லை என்று சொல்லி அந்த கசப்பிலிருந்து வெளிப்பட்டேன். இன்று என்ன தெரியுமா, எனக்கென்று எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். என்னோடு வட இந்தியாவிற்கு சந்தோஷமாக வருகிறார்கள், என்னோடு பல இடங்களுக்கு சந்தோஷமாக பயணம் செய்கிறார்கள். எனக்காக அவங்க காசை எடுத்து கொடுக்க முந்திக் கொள்ளுகிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒருத்தர் பண உதவி செஞ்சா கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். அடுத்து நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பையன் கூட ஒரு பையன் படித்தான், சின்ன வயசுல இருந்தே 10th இருந்தே அவங்க சிங்கப்பூருக்கு படிக்க போயிட்டாங்க. சிங்கப்பூருக்கு படிக்க போய் அங்கே தான் அவங்க 2 பேரும் படித்தாங்க. 2 பேருக்கும் ஒரே நாள் கல்யாணம், ஒரே மாதங்களிலே கல்யாணம் ஆச்சு. ஒரு கேரளா பொண்ணு, அவங்க மலையாளி நாயர், கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என் பையனுக்கு ஒரு பையன் பிறந்தான், ஒரு பொண்ணு பிறந்தா, அப்புறம் ஒரு பையன் பிறந்தான். அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அவங்க அம்மா ஜெபத்தில் நம்புவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு போங்கன்னா போக மாட்டாங்க. அவங்க என் கூட ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாள் நான் இது ஏன் சொல்கிறேன்னு தெரில, சாட்சிக்காக சொல்கிறேன். என் பையன் சிங்கப்பூர்லேருந்து இங்கிலாந்துக்கு அவன் வேலை மாறுதல் அவனே கேட்டு அவன் போக வேண்டிய நிலைமை. அதனால் கடைசியாக நான் சிங்கப்பூருக்கு போனப்போ அந்த பையன் பேர் வினோத் பார்வதியோட நீ என்னை ட்ரெயினில் ஏர்போர்ட்டில் வந்து பாரு அப்படின்னு சொன்னேன். வந்து பார்த்த உடனே எனக்கு காஃபி வாங்கி கொடுன்னு சொன்னேன். என்கிட்ட காஃபி வாங்க காசு இல்லாமல் இல்லை, நான் என் மகனுக்கு நல்ல சேல்ரி இருக்குது, நீ காஃபி வாங்கி கொடு எனக்கு அப்படின்னு. அவன் அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் அந்த ஏர்போர்ட்டில் வடையும் காஃபியும் வாங்கி கொடுத்தான். நானும் என் மனைவியும் சாப்பிட்டுட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு நான் ஜெபிக்கவா அப்படின்னு கேட்டேன். ஜெபம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னா. ஜெபித்து 10வது மாதத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். நீங்கள் ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்தால், ஊழியர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் கர்த்தர் உங்கள் கற்பத்தை திறப்பார். பிசாசு ஆசீர்வாதங்களை அடைக்கிறான். சிலருடைய குடும்பங்களிலே அவர்களே தடையாக இருக்கிறீர்கள், உங்கள் பாவங்களே தடையாக இருக்கிறது. அவைகளிலிருந்து நீங்கள் வெளிவந்து பாருங்கள். கர்த்தர் செய்யும் மகத்தான ரட்சிப்பை. தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறவர். இதை நான் விவரித்து சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிரும். அதை ஃபஸ்ட்டு மெசேஜ் உங்கள் சர்ச்சில் இருந்து யூடியூப்பில் போட்டாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க. அடுத்து 139ஆம் சங்கீதம், நீங்கள் அறிந்த பகுதி. 139ஆம் சங்கீதம் 16-15வது வசனங்களை வாசியுங்கள். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. போதும். இந்த இடத்திலே
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் ஒரு காரியம் இல்லை. அது என்னன்னுங்க இந்த 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே. இன்று ஒரு ஸ்கேன் 134 ஸ்லைஸ் ஆர் 264 ஸ்லைஸ், இல்லைன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஒரு அப்டமன் ஸ்கேன் இது எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த குழந்தை ஒரு 2 மாத கருவாக இருக்கும்போது அது ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. என் ஞானத்தின்படி ஒரு 3-4வது மாதத்திலேயே அது என்ன ஜெண்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதை சொல்லுவதற்கு இந்தியா இடம் அளிக்கவில்லை. இங்கிலாந்து, சிங்கப்பூர் போன்ற கண்ட்ரியிலலாம் அது என்ன மேல் ஃபீமேல் சைல்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம் என்னென்னா, அவன் மேலாக இருந்தாலும் அழிக்க மாட்டான், ஃபீமேலாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். இந்தியாவில் ஃபீமேலாக இருந்தால் என்ன, தாயவே அழிச்சு விடுவான். எங்கள் ஊர் பக்கம் ஒரு ஊர் இருக்குது, பேர் சொல்ல விரும்பலை. பெண் சிசு கொலைகளில் அதுதான் நம்பர் 1. பெண் சிசு கொலைகளில் கள்ளிப்பால் அப்படின்னு என்ன, அவைவே ஆவின் பால் பசும்பாலை தான் கண்டுபிடிச்சான். கள்ளிப்பாலை கண்டுபிடிச்சது நம்ம தான். மிஸ்டு காலை கண்டுபிடிச்சதும் நம்ம தான். ஃபோனை தான் அவன் கண்டுபிடிச்சான். மிஸ்டு காலை கண்டுபிடிச்சது யார், நம்ம தான். இந்த சர்ச்சுக்கு வந்து நல்லா பிரசங்கம் கேட்டு நல்லா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் அங்கே ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு அங்கே போய் காணிக்க. இதுதான் மிஸ்டு கால் கேஸ். என்னது, எந்த சபையில் இருக்கிறீங்களோ அந்த சபைக்கு உண்மையாக இருக்கணும். எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வருத்தமாக இருக்கா ஏதாச்சும், ஒய்ஃபை 1 மணி நேரம் உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி அவங்களையும் உங்களையும் நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், இரும்பை இரும்பு கருக்கிடும்னு பேசினார். அர்த்தமே தெரில ஐயா, இதை என்னத்தை பேச, இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படின்னு பேசினேன். உடனே நான் சர்ச்சில் சொன்னேன், இரும்பை இரும்பு கருக்கிடுகிறது, யாருக்காகிலும் அர்த்தம் தெரிந்தால் அதை என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு. இரும்பை இரும்பு கருக்கிடுது, ஒருத்தர் வந்து சொல்லலை. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேசியாச்சு. பிறகுதான் தெரிஞ்சிச்சு, இந்த ஹஸ்பண்டை அந்த ஒய்ஃப்னால தான் ஆண்டவர் உருவாக்குறாரு. இதுதான் அறம், இதுதான் ரம்பம், இதுதான் கத்தி, என்ன செய்து செதுக்குது, இதுதான் இந்த அம்மி கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல என்ன. அதனால் சகோதரர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இவங்க தான் உங்களுக்கு ஆப்டு ஒய்ஃப். அது மாதிரி மனைவிகளே, மனைவிமார்களேன்னு சொல்லிடக்கூடாது, மனைவிகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார்ல அவர் தான் ஹஸ்பண்ட். அப்போ என்னைய மாதிரி அவர் இல்லைன்னு, உங்களை மாதிரியே அவர் இருந்தால் கல்யாணமே பண்ணி தந்திருக்க மாட்டாங்க. நான் வட இந்தியாவுக்கு போனப்போ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், என் ஒய்ஃப் என்னைய மாதிரி இல்லைன்னு. உன்னைய மாதிரி இருந்தால் எப்படிடா கல்யாணம் பண்ணி தருவாங்க, ராபர்ட்டையா கல்யாணம் பண்ணி கொடுப்போம், நாங்கள் ராபர்ட்டுக்கு எலிசபெத்தை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். என்ன இப்போ சில சபை ராபர்ட்டை கல்யாணம் பண்ணி கொடுக்குது, ராமருக்கு ராமரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல கையெழுத்து போட்டுட்டாங்க. அந்த சபைகளெல்லாம் உங்கள் அங்கத்துவம் இருக்கக்கூடாது. என்ன, WMA சர்ச்சில் மெம்பராக இருக்கலாம், WCCன்னு ஒன்று இருக்குது, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். ஆம்பளைக்கு ஆம்பளை கல்யாணம், பொம்பளைக்கு பொம்பளை கல்யாணம், அதெல்லாம் பண்ணி வைக்க லைசன்ஸில் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல போய் கம்யூனியன் எடுத்தனா சாபம் உனக்கு. அந்த இடத்துல நீ உதவியாக இருந்தனா சாபம். கர்த்தருடைய சபையை அண்டிக்கொள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அதற்குள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படாத வேளையிலேயே ஆண்டவர் அறிந்திருந்தார். நான் லோக ஸ்தாபனத்துக்கு முன்னாடி எனக்கு எட்வின் ஜெயராஜன் ஆண்டவர் பேர் வச்சுட்டாருன்னு தெரியும். ஆனால் நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா வயிற்றில் உருவாகும் போது தான் ஆண்டவருக்கு நான் தெரியும் அப்படின்னு. ஆனால் ஒரு பாடலை நான் கேட்டேன், ஒரு கல்யாண வீட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பாட்டை கேட்டு, அந்த பாட்டை அன்னைக்கு தான் முதல் கேட்டேன். எனக்கு பாட்டு வரும், ஆனால் 10 தரம் கேட்டால் தான் பாட்டு வரும். என் ஒய்ஃபு 1 2 இன்னும் அதை ஏற்றுங்க, இதை இறக்குங்க. என் ஒய்ஃபு முதல் 40 பேருக்கு டீச்சர். இதை போய் சொல்லிடாதீங்க. இப்போ நான் ஒரு ஆள் தான் ஸ்டூடெண்ட்டு. என் நிலைமையை நீங்கள் கொஞ்சமாக பாருங்க. VRS கொடுத்துட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டாங்க. இப்போ அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அவங்க ஃபோன் நம்பரை மட்டும் என்னை ஒரு 10 நாள் நைட்டு மனப்பாடம் பண்ண சொன்னாங்க. கடைசி 3 நம்பர் மட்டும்தான் எனக்கு தெரியும், 977. இன்னைக்கு காலையில் அந்த அவர்கிட்ட கேட்டேன்,
10 மணிக்கெலாம் மெசேஜை முடிச்சிட்டேன்னு நான் கேட்டுட்டு என் வாட்சை பார்க்குறேன் 8 மணி தான். 8 மணிக்கு 10 மணிக்குமே எனக்கு வித்தியாசம் தெரில என்ன. அப்போ அந்த பாடல் எனக்குன்னே எழுதப்பட்ட பாடலை போல இருந்துச்சு. ஆரோன் பாலா அப்படின்ற ஒரு சாட்சி கேட்க முடிஞ்சா கேளுங்க. அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த சங்கீதத்தை வைத்து என் எலும்புகள் உருவாகலை. என் கூட சேர்ந்து தயவுசெய்து பாடுங்க நீங்கள். எலும்புகள் உருவாகலை, சதைகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, ஆனால் தரிசனம் உருவானது. உங்களை குறித்த தரிசனம் உருவானது. தரிசனம் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. படிப்பா சொல்லுவே சொல்ல வார்த்தை இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேறே ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேற ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எலும்புகள் உருவாகல, பாடுங்க எல்லாரும். நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாக, சின்ன பிள்ளைகளாம் உருவாகல, உருவாகல, தரிசனம் உருவானதே. கருவிலே தரிசனம் உருவானதே. வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நன்றி. தரிசனம் பொய் சொல்லாது. அது குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பித்தேன். ஒன்றுமே தெரியாதவங்க யாருமே இல்லை. ஒன்றுமே தெரியாதவங்க இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை வேதத்தை வாசிக்கும்போது அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அழைப்பில் சிலர் கர்த்தர் மோசேயை போல அழைச்சிருக்கிறார். எங்கள் அண்ணன் பாஸ்டர் பென்னி மதுரையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவேன், உன்னை பவுலை போல ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார், நீ யாருடா அப்படின்னு கேட்டார். என்னை ஒரு தீமோத்தேயுவை போல தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இயேசுவை வெளிப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். வாலிபர்களுக்கு சாட்சியாக என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை என்னில் காண வேண்டும். வயிற்றில் பலவீனம் ஒரு காலம் வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். வட இந்திய ஊழியங்களுக்கு நான் சாக்கு சொல்லுவேன் என்றால் எனக்கு எந்த உணவும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம் இருந்தது. எந்த உணவுமே ஏற்றுக்கொள்ளாது. எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு முறை நான் வட இந்தியாவிற்கு போனேன். எங்கள் சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் பாஸ்டர் வரும்போது முகம் பிரகாசிக்கணும் அப்படின்னு. நடந்தது என்ன தெரியுமா? என்னுடைய முகம் வெயிட் போட்டுருச்சு. பயங்கர கலராயிட்டேன். என் காலை வாட்ச் பண்ணுறேன். என் கால் யானை கால் போல மாறிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினர் இந்த பாறை உப்பு அதை ஒரு கத்திரிக்காயில் போட்டு சமைச்சு அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். அவர் இந்த இஎஸ்ஆராக அதை செக் பண்ண சொன்னார். செக் பண்ணிட்டு அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் அங்கேயே இருங்க, அங்கே பக்கத்துலேயே ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அதில் அட்மிட் ஆகிக்கோங்கன்னு. நாங்கள் தங்குனதே அந்த குவார்ட்டர்ஸ் தான், மிஷன் ஹாஸ்பிட்டல் குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்தோம்.
அவர் சொல்கிறாரு, அந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, தேடி பாருங்க, அங்கே அட்மிட் ஆகிக்கோங்க, மற்றவங்களாம் ஃப்ளைட்டில் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி. நான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இடத்துக்கு, ஒரு சபைக்கு நான் பேச போனேன். அங்கே ஒரு ரொம்ப அழகாக பாடினார். அவர் ஒரு சாட்சியை சொன்னார். நான் ஜெபிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு. நீங்கள் சில நேரம் நினைக்கிறீங்க, நான் ஏன் இந்த ஊரில் இருக்கேன், இந்த குடும்பத்தில் இருக்கேன், ஏன் இந்த திருச்சபையில் இருக்கேன், நான் எங்கேயோ இருந்திருக்கலாம், எனக்கு ஏன் இந்த அப்பா, ஏன் இந்த அம்மான்னு. அவர் சாட்சி சொன்னார். எனக்கு ஒரு பைக் ஒன்று கொடுத்தாங்க ஆர்கனைசேஷன்லேருந்து. என் ஒய்ஃப் அப்பெண்டிசிட்டி சர்ஜரிக்காக நான் அந்த பைக்கை விற்று அந்த பைக் காசில் என் ஒய்ஃப்க்கு சர்ஜரி பண்ணிட்டேன். அதனால் ஸ்தாபனத்திலேருந்து என் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அவருடைய ஊழியம், அவர் இசை, கிட்டார் வாசிச்சுட்டே பாட்டு பாடுறாரு, உடைந்து போய் இருக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ பாஸ்டர் எட்வின் பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. என் சாட்சி முடிஞ்ச உடனே எனக்கு முகம்லாம் வீங்கி இருக்கு, கை கால்லாம் வீங்கி இருக்கு. எனக்காக எல்லா ஊழியர்களும் ஜெபித்திருக்கிறாங்க. ஈவன் அந்த சாட்சி சொன்ன ஊழியர் கூட ஜெபித்தார். என் கால் மேலேயே கை வச்சு ஜெபம் பண்ணியிருந்தார். அற்புதம் நடக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து என் கால், அன்னைக்கு சாக்ஸ் போடாமல் இருந்தேன், சாக்ஸ் போட முடியல, ஷூ போட முடியல. என் காலை பார்த்து, அப்பாலே பிசாசே உன் கையை எடு அப்படின்னு சொன்னேன். ஒரே வார்த்தை தான், பிசாசே உன் கையை எடு என் சரத்தில். என்ன தெரியுமா, அந்த மேகம் அப்படி விலகும் பார்த்தீங்களா, அதுபோல் என் கால், என் கலர் இது தான், என்ன இது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு மாற்ற முடியாது, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது, இந்த கலர் எனக்கு போதும். என்ன வெள்ளை அப்படின்னா நாங்கள் வேகாததுன்னு சொல்லுவோம். யார் சிவப்பாக இருந்தால் வருத்தப்படாதீங்க, எங்களுக்கு ஆண்டவர் சரியாக ஓவனில் சரியான டைமர் வச்சு தான் எங்களை எடுத்திருக்காரு. கரெக்டாக என் கலர் வந்துச்சு. காலெல்லாம் என் சரத்தில் உள்ள நீர் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியலை. அதுதானே இல்லையா, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா ஆயிடுச்சு. என்ன போய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன், தேவ நாம மகிமைப்பட்டது, அந்த ஊழியருடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட்டது. அவர் அந்த இடத்துல இருந்து அவரை ஸ்தாபனம் மாற்றல, கர்த்தர் அவர் அந்த இடத்துல நிலைநாட்டி ஆசீர்வாதமாக மாற்றினார். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தை எனக்கு ஊழியம் செய்தது, ஆகவே தான் கர்த்தர் அவரை அந்த பாடுகளினுடைய நடத்தினார். ஆனால் என் வார்த்தை அவருக்கு ஊழியம் செய்தது, ஆகவே அவர் அந்த இடத்துல நிலைத்து நின்றார். இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆபிரகாமிற்கு ஒரு அழைப்பு, ஈசாக்கிற்கு ஒரு அழைப்பு, யாக்கோபிற்கு ஒரு அழைப்பு, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு அழைப்பு. ஆனால் சிலரை புற இனத்து மக்களுக்கு, சிலரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கர்த்தர் நியமித்தார். ஆனால் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள், ஒருமித்து பூரியையை அவர்கள் ஊதினார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அழைப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? இந்த திருச்சபையில் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியில் யாரெல்லாம் செய்யணுமோ கரெக்டாக அதை செய்யுங்க. சண்டே கிளாஸ்க்கு எவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணுங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் தருவாங்க. உங்கள் பாஸ்டர் தரலைன்னா என்கிட்ட கேளுங்க. வாலிபர் ஊழியம், இந்த ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த உங்கள் திருச்சபையில் வாலிபர்கள் யாராகிலும் லீவில் இருப்பாங்க அப்படின்னா, பாஸ்டருடைய அப்பாயின்மெண்ட் கேலண்டர்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் டைம் எடுத்து அவங்களோட நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, நல்லா அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், எப்படியாகிலும் உருவாக்கு. வரப்போகிற சந்ததிக்கு அவங்க தான் தேவனுடைய வல்லமையை எடுத்து சொல்லணும். அது வரைக்கும் ஆண்டவர் ஒருவரை இந்த சபையில் கைவிட மாட்டார், ஒருத்தியை அவர் கைவிட மாட்டார். ஐஏஎஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, பைலட் ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க, ஐடி ஃபீல்டு ஆகணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளை ஒரு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா, கர்த்தருக்கு பிரியத்தையும் படிப்பை மட்டும் கொடுத்துட்டு சொத்தெல்லாம் கூட வேண்டாம் சார், தூக்கி தண்ணியில் போடுங்க, அவங்க பலர் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். உங்கள் வீட்டின் தாழ்பாளை பலப்படுத்துவது உங்கள் கரத்தில் இருக்கிறது. உங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும்? இந்த தேசத்திற்கு அநேக ஆசீர்வாதமானவர்களை இந்த திருச்சபைக்குள் ஆண்டவர் வைத்திருப்பார். எஸ்ராக்கள் எழும்புவார்களாக, எலிசாக்கள் எழும்புவார்களாக, நெகேமியா எழும்பி அலங்கத்தை கட்டுவானாக, தானியேல் எழும்பி ஆண்டவரே தேவன் என்று அறிவிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா.
தடைகள் வரலாம், ஆனால் தலைக்கல்லாகிய ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, சகரியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா. நீ விரும்பு, ஓடு, இறங்குகிற ஆண்டவர் உண்டு. சில விரும்பவே இல்லை, ஏன்னா தரிசனம் இல்லை, ஓடுறது இல்லை, அதனால விழாமையே இருக்கிறீங்க. ஆனால் ஓடும்போது நீங்கள் ஒரு முறை விழுந்தா கூட ஆண்டவர் உங்களை கொல்ல மாட்டார். இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனாலா. ஆமென். நான் நட்டேன், பாஸ்டர் எட்வர்ட் அவங்க நடுவாங்க. இங்கே வருகிற ஊழியர்கள் நீர் பாய்ச்சுவார்கள். உங்களுடைய ஜெபம் நீர் பாய்ச்சும், தேவனோ விளைய செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நடாம இருந்துடாதீங்க, விரும்பாம இருந்துடாதீங்க. இந்த சபைக்கு வந்து சேரை மட்டும் நிரப்பிட்டு போறவங்களா இருந்துடாதீங்க. காணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு உங்க நேரத்தை கொடுக்காம இருந்துடாதீங்க. நான் இன்னைக்கு சொல்ற என் பிரசங்கத்துல அவைலபிலிட்டி, உங்களுடைய நேரம் இந்த சபைக்கு தேவை. உங்க பணத்தை காட்டிலும் நீங்க காணிக்க போடாதீங்கன்னு நான் சொல்லல, உங்க பணத்தை காட்டிலும் உங்களுடைய நேரம் இந்த திருச்சபையில். ஆமென். பாஸ்டர் 2 பேர் அடிக்க வரும்போது நெஞ்ச நிமித்தி நின்று ஆளா இருக்கலாம் நீங்க, அப்படிலாம் இல்லை. பாஸ்டர் நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன காரியத்தில் உதவியா இருக்கணும் அப்படின்னு கேளுங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல இந்தியாவில். 80 வயசு ஆளுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பான் மேல். ஆனால் திருச்சபையில் எல்லாருக்குமே வேலை இருக்கு. வேலை இல்லை என்ற போர்டு இந்த திருச்சபையில் என்றைக்குமே மாட்டப்படாது. ஊழியம் இல்லை என்ற போர்டு எதுவுமே இல்லைன்னா தெருவில் உள்ள ஒரு 4 பேர்கிட்ட பேசலாம், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும். இங்கே வந்த ஊழியக்காரங்கள்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வேணும் ஆண்டவர் வேணும்னு பேசியிருப்பாங்க இல்லையா? ஆனால் நான் பேசுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். 99 ஆடுகள் முக்கியம், ஆனால் 100வது ஆடு வந்தால் தான் அவன் சந்தோஷப்பட முடியும். அந்த தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். 9 வெள்ளிக்காசு கையில் இருக்கலாம், ஆனால் 10வது வெள்ளிக்காசு இருந்தால் தான் மணவாளனை அவள் அடைய முடியும். அந்த 10வது வெள்ளிக்காசை தொலைச்சிட்டு தரிசனத்தை விட்டுறாதீங்க. இளையகுமாரனுக்கு கெட்டகுமாரன்னு பைபிளில் பேரே இல்லை, இளையகுமாரன் தான். ஆனால் அவன் தான் ஆசீர்வாதமாக மாறினான். யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நஷ்டம் குப்பை அப்படின்னு சீல் பண்ணி வச்சுருக்கீங்களோ, கர்த்தர் என்னை கொண்டு சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர் அவர்களை லாபமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர்களை ஒனேசிமுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எஜமானுக்கு பிரயோஜனமானவனாக மாற்றுவார், ஊழியத்திற்கு பிரயோஜனமானவனாக மாற்றுவார். ஒரு நாள் ஒரு ஊழியர் சொன்னார், அந்த ஏசு ஏறி சென்ற கழுதை, அதை அன்றைக்கி ஆடையை போட்டாங்க, கிளையை போட்டாங்க, ஏசு இருந்த வரைக்கும் தான் மகிமை, அடுத்த நாள் கல்லை கொண்டு எரிஞ்சிருப்பாங்கன்னு. நான் சொன்னேன், இந்த வார்த்தை இன்னையோட நிப்பாட்டிருங்க. இயேசுவையே அது ஏற்றிடுச்சு, இனிமேல் எவன் அதை கல்லை கொண்டு எறிவான்? அது இயேசு ஏறின கழுதை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது யோனாவை தப்பாக பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு யோனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு பிரசங்கத்தில் நினிவேவே என்ன ஆச்சு, மாறிச்சு. இன்னைக்கு நம்ம சபையே மாறல, சில ஊழியக்காரங்க குடும்பத்தில் குடும்பமே மாறல. எங்கள் சபையில் வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ஏஜி பாஸ்டர்களுக்கு இந்த நோவாதான் முன்மாதிரி, 8 பேரை வச்சு கொட்டடிக்கிறீங்க, நீங்களாம் ஊழியக்காரனா அப்படின்னு கேட்டார். அவர் பெரியவர், பெரிய தலைவர். நான் முடிஞ்ச உடனே போனேன். நோவா தன் குடும்பத்தை எல்லாம் ரட்சிப்புக்குள் நடத்தி விட்டான், அது ஒரு பெரிய ஊழியம் அல்லவானே. அன்னையிலேருந்து எனக்கு ஒரு கருப்பு இங்கு குத்திட்டார், எங்கே வந்தாலும் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்ன தெரியுமா நடந்துச்சு? வட இந்தியாவிலே அவர் பேச வேண்டிய ஒரு முக்கியமான கூட்டம், அவர் பேச முடியாமல் போனனால நான் தான் பேசினேன் இந்த இடத்துல. அநேக ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாயிருது. எனக்கு இன்னும் வரைக்கும் லிங்கு மொழிகளில் நான் புலமை பெற்றவன் அல்ல, தமிழில் கூட வாசிக்கும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்னுடைய கண் 2மே சர்ஜரியான கண். அதனால் ஒரு சின்ன பிள்ளையுடைய கண் போல் ஆயிடுச்சு, பவர் 0 ஆயிடுச்சு. சின்ன எழுத்து எனக்கு தெரியும், ஆனால் லைட்டை பார்க்கவே கூடாது. என்னைக்கு இல்லை நான் சர்ஜரி பண்ணேன்னா அன்னையிலேருந்தே லைட்டு முன்னாடியே தான் நிற்கிற மாதிரி சூழ்நிலை. ரிப்பன் வெட்டுறது, கல்யாணம், ரிசப்ஷன்னு, ஏன்னா அந்த லைட்னால பாதிப்பு. எத்தனையோ ஸ்பெக்ஸை மாற்றிட்டேன். இன்னும் ஒரு சிவப்பு கலர் ஸ்பெக்ஸ் இருக்குது, அதை போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் ஊழியம் செய்கிறதா இல்லைன்னா நடிக்க போகிறதா?
அதனால் இப்போ கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவரே, எந்த கண்ணாடி போட்டாலும் போடாட்டாலும் டஸ்ட்டுக்கு போட்டுக்கிறேன், என்ன பைபிளை மட்டும் வாசிக்கிற கிருபையை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, சின்ன எழுத்து பைபிள் கூட எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை பலப்படுத்தி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பலவீனத்தை நான் சொல்கிறேனே, உங்களுக்கு ஏதாச்சும் பலவீனம் இருந்தால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற ஆண்டவர் அந்த பலவீனத்தை மாற்றி பலனை அவர் அளிப்பார். ஹல்லேலூயா. சத்துவமற்றவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார். ஒரு முயல் சத்துவமற்றது, இன்னைக்கு காலையில் சொன்னேன், ஆனால் அது கண்மலைக்குள்ளே ஒளிந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய யானை வந்தாலும் எவ்வளவு பெரிய சிங்கம் வந்தாலும் கண்மலைக்குள்ளே அது வர முடியாது. முயல் உள்ளே இருந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஜாலியாக தன் குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஜாலியாக புல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன ரொம்ப அஃபென்சிவாக இருக்கிறாலாம் கஷ்டப்படுவீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்ன ரொம்ப டிஃபென்சிவாக சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் என்னன்னே சொல்லலை, கேர் ஃப்ரீயாக இருக்க பழகிக்கோங்க, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. மோட்டர் ஆன் பண்ணி விட்டு அடுத்த வீட்டு அக்கா வீட்டுக்கு போயிடக்கூடாது, தண்ணி ரோடெல்லாம் ஓடும், திட்டுவான் அவனைய. ஒரு நாள் ஒரு அம்மா கேட்டுச்சு, இந்த ஒரு வீட்டில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதான் உங்கள் வீடான்னு. இல்லை, அது என் வீடு இல்லை, நான் அதுக்கு இது போட்டிருக்கேன், ஃப்ளோட் போட்டிருக்கேன், ஆஃப் பண்ணிடும் அப்படின்னு சொன்னேன். உங்களை நிறையா பேர் வாட்ச் பண்ணுவாங்க சார். உங்களில் இயேசுவை காண கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் தரிசனம் என்ன தெரியுமா? நான் ஒரு இயேசுவா, ஒரு குட்டி இயேசுவை போல. என்ன, நீங்கள் ஆண்டவராக மாறணும்னு சொல்ல, இயேசுவை போல மாறணும். உங்கள்கிட்ட அன்பு இருக்கணும், உங்கள்கிட்ட நீடிய சாந்தம் இருக்கணும், தயவு இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். என்ன, இதை உலகம் எதிர்பார்க்கிறது. எவன் லஞ்சம் வாங்கினாலும் ஒன்று சொல்ல மாட்டான். கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்கினா என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவனே லஞ்சம் வாங்குறான்னு. இப்போ அந்த வார்த்தையை யாரும் பேசுறது இல்லை. ஏன் தெரியுமா? கிறிஸ்தவனும் லஞ்சம் வாங்குறான், கிறிஸ்தவனும் லஞ்சம் வாங்குறான். ஆனால் காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார். இவர் எப்படி காரியத்தை, உன் காரியத்தை ஆண்டவர் முடிச்சிடக்கூடாது. லஞ்சம் வாங்கி சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்கக்கூடாது. லாபம் பண்ணி, பிஸ்னஸில் லாபம் பண்ணி எவ்வளவு லாபத்தை கொண்டு வந்து சர்ச்சுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. எவ்வளவு வட இந்தியாவுக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க. எவ்வளவு ஏழைகளை விசாரிக்க முடியுமோ விசாரிங்க. தரித்திரருக்கு இறங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். என்ன, சிலர் அரசியலுக்கு கொடுப்பாங்க, அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன, ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவரை அவன் பெற்றதற்கு காரணம் அவனிடத்தில் உள்ள விசுவாசம். அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்து சிருஷ்டிப்பின் வல்லமே என்றைக்குமே விசுவாசிக்கணும். சிருஷ்டிப்பின் வல்லமை தான் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை என்ன செய்யும்? உருவாக்கும். ரீக்ரியேஷன் இருக்குது, என்ன இக்னைட்டிங் இருக்குது, ஒரு காரியம் இருக்கிறது தீ கொளுத்து அது இருக்குது. ஆனால் கிரியேட்டிவிட்டி என்ன, கிரியேஷன் அப்படின்னா ஒன்றுமில்லாமையிலே இருந்து ஆண்டவர் உருவாக்குவார். உங்கள் பிள்ளை ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அந்த சப்ஜெக்டில் 35 மார்க் எடுக்கணும்னு ஜோம் பண்ணாதீங்க, 100 மார்க் எடுக்கணும்னு ஜோம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் மாற்றுவார். அடுத்தது வார்த்தையை முடிக்க போகிறேன். நம்ம எல்லாருமே நம்ம அப்பா அம்மா டிஎன்ஏவை குறை சொல்கிற ஒரு சந்ததியாக மாறிட்டோம். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஏசாயா 51 அது அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, அதோட முடிச்சிருவோம். 51:1 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரே டிஎன்ஏவாக தான் இருக்கணும், ஒரு மனம் ஒற்றுமை இருக்கணும். ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் கேட்டேன், என் சொந்தக்காரங்கெல்லாம் கையை தூக்குங்க அப்படின்ட்டு. பாதி பேர் தூக்குனாங்க, பாதி பேர் தூக்கலை. தூக்காதால விடுவேனா நான்? நீ அந்நியன்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஜபத்துக்கு ஏண்டா வர்ற? உங்களுக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இருக்கணும். அடுத்து நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்து. டாக்டர்கிட்ட போனால் அவர் கேள்வி கேட்பார், ஒழுங்காக சாப்பிட்றியா? நல்லா சாப்பிடுங்க. ஒழுங்காக தூங்குறியா? ஒழுங்காக தூங்குங்க. 10:30 தூங்க போயிருங்க. என்ன இது நான் ஏன் அறிக்கை என்ன இதை சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் அப்பாவுக்கு அந்த வியாதி இருந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சா, பிபி இருந்துச்சான்னு இந்த வார்த்தைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பதில் சொல்லணும். ஆனால் என் அப்பன் இயேசுவுக்கு பிபியும் கிடையாது, டயபெட்டிக்கும் கிடையாது, அதனால நான் சுகமாவேன் என்று சொல்லி அறிக்கைங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பால்
wrote this letter to Roman, one who are always seeking the signs and wonders. அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடின அவர்களை பார்த்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை எழுதுகிறார். ஹல்லேலூயா. காரணம், ஆபிரகாம் உணர்ந்திருந்தான், our Lord is almighty God. I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் தான் என் ஆண்டவர். One who quickens the dead, who gives life to death. மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்புகிறவர், நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். He will restore you. அவர் திரும்ப எடுத்து கட்டுவார். பழுதாய் போன உன் கூடாரத்தை திரும்ப அவர் எடுத்து கட்டுவார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும், பெரிதாயிருப்பதாக. இந்த ஆலயத்தின் ஊழிய எல்லைகள் விருத்தி அடைவதாக. இந்த இடத்துல உள்ள சின்ன பிள்ளைகள் நான் கையை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போதித்தவர்களை காட்டிலும் அதிக ஞானத்தை கர்த்தர் தருவாராக. இந்த சப்ஜெக்ட்ல வீக்கோ அந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் வெற்றி பெறும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். வாலிபர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளாய் மாறுபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒளிமுக வாசலிலே உங்கள் ஊழியர் சத்துருக்களோடு பேசும் அளவிற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கிதியோனே, உன்னிடத்தில் இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்புகிறவர் அவர் அல்லவா? உன்னை அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. The Almighty will, hallelujah, send you. அவர்தான் உன்னை அனுப்புவார். எதிரியின் பாளையத்துக்குள்ளே அனுப்புவார். உலகத்துக்குள்ளே உன்னை அனுப்புவார். உலகத்தில் இருந்து உன்னை எடுத்துக்கொள்ள அல்ல, இந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்தை சுதந்திரிக்கிற மனிதனாக, உப்பாக, ஒளியாக உன்னை வீச செய்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல ஆலோசனைகளுக்கு